ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த சீரீஸில் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பற்றி தான் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பற்றி கம்ப்ளீட்டாக ஐடியா இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து தான் பார்க்க போகிறோம், பேசிக்லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட். இந்த கம்ப்ளீட் சீரீஸை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நடுவில் எல்லா கான்செப்ட்ஸ்க்கும் வித் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கோடிங்கோட சொல்லித்தர போகிறேன். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம இந்த சீரீஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அஜெண்டா என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் சி பார்க்க போகிறோம், நெக்ஸ்ட்டு ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறம் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது, ஐடியெலாம் என்னென்ன இருக்குது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு டேட்டா டைப்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ், இது ஒன் ஆஃப் த பேசிக் அண்ட் மெயின் கான்செப்ட், அதை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் சி டோக்கன்ஸ், ப்ரீ ப்ராசஸ் டைரக்டிவ்ஸ் அண்ட் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ். அதுக்கப்புறம் லூப்ஸும் மெயின் டாபிக். அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு டாபிக்ஸான பாயிண்டர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், ஸ்ட்ரிங்ஸ், ஸ்ட்ரக்சர்ஸ், யூனியன்ஸ் அண்ட் மெமரி அலோகேஷன் அண்ட் ஸ்டோரிங் அல்காரிதம்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ்லாம் பேசிக்லேருந்து வித் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே கிளியர் கட்டாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் வித் எக்ஸாம்பிள் கோடிங். ஸோ இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற நெக்ஸ்ட்டு கோடிங் அண்ட் ப்ரோக்ராமிங் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். நம்ம நெக்ஸ்ட்டு ஜாவா, பைத்தான், அந்த மாதிரி எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸும் வித் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே கிளியராக பார்க்க போகிறோம். 100% நீங்கள் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறப்ப 0% நாலேஜ் இருந்தாலும் பை த எண்ட் ஆஃப் த வீடியோ உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு காம்படிட்டிவ் இன்டர்வியூ ரவுண்டு கிளியர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு நாலேஜ் வரும். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ ஸ்டார்டிங் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் சியை பற்றி பார்க்கலாம். சி ஃபர்ஸ்ட் ஃபவுண்டர் யாருன்னா டெனிஸ் ரிச்சி, இவர் தான் அது. ஆக்சுவலாக சி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருந்திருக்கு. பி, கோபால்ட், அந்த மாதிரி மிஷின் லெவல் லாங்குவேஜஸ்லாம் நிறைய இருந்திருக்கு. ஆனால் என்னென்னா, அதெல்லாம் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எதுக்கு இருக்குன்னா, இப்போ நம்ம லாங்குவேஜ்னால் என்ன, ஒரு மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ இப்போ நம்ம ஒரு வார்த்தை சொல்கிறோம், அது இன்னொருத்தவங்களுக்கு புரிஞ்சு, அவங்க நம்மளுக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அது நம்மளுக்கு ஒரு மீனிங் புரிஞ்சு அந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு பர்பஸ் தான் லாங்குவேஜ். ஸோ அதே மாதிரி தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸும் இப்போ நம்ம மிஷின் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு மீடியேட்டர், ஒரு இன்டர்மீடியன்ட் மீடியமாக இருக்கிறது தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ அதுக்கு பேசிக்கான ஒரு மெயின் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், மதர் ஆஃப் ஆல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லலாம், அதுதான் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஏன் இது பேசிக்னு சொல்கிறாங்கன்னா, இதிலேருந்து தான் நிறைய அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் டிரைவ் ஆச்சு. ஸோ சி தான் பேசிக். ஸோ இதிலேருந்து தான் எல்லாருமே கற்றுப்பாங்க. அண்டு ரெக்ரூட்டர்ஸும் பார்த்திங்கன்னா, நீங்கள் சி கற்றுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் மிச்ச எல்லா ப்ரோக்ராமும் இதை பேஸ் பண்ணி நீங்கள் கற்றுப்பீங்கிற ஒரு ஐடியா அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால தான் சிக்கு இம்பார்ட்டன்ஸ் எல்லாருமே தருவாங்க. ஸோ மிஷின் லெவல் லாங்குவேஜஸாக இருந்தது டெனிஸ் ரிச்சி சி ப்ரோக்ராமிங் மூலமா ஒரு ஃப்ளெக்சிபிளாக அண்டு நிறைய ஒரு காமன் இங்கிலீஷ் லாங்குவேஜை வச்சு ஒரு லாங்குவேஜ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் சி லாங்குவேஜ். ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னா, இது ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ். ஹை லெவல் லாங்குவேஜ்னால் நம்ம பேசுகிற மொழி, அதாவது இங்கிலீஷ் மாதிரி ஒரு கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ்லேயே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உருவாக்குறது ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ். இட்ஸ் a ஸ்ட்ரக்சர்ட் லாங்குவேஜ். அதுக்கப்புறம் இதில் ஒரு ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு ஆர்கனைஸ்டு வே லைக் ஃபங்க்ஷன்ஸ், அதெல்லாம் நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். ஸோ நமக்கு மிஷின் புரிஞ்சக்கூடிய லாங்குவேஜ் எல்லாம் பைனரிஸ் தான், 0s and 1s தான் இருக்கும். நம்ம அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கமாண்ட்ஸ் தரோன்னா அதை அது ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு பைனரியாக எடுத்துக்கும். அதுக்கப்புறம் அது நம்மளுக்கு கொடுக்கறத ரிசல்ட் அவுட்புட்டாக தரும். ஸோ அந்த மீடியம் ஆஃப் ஒரு லாங்குவேஜ் தான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதுதான் சி லாங்குவேஜ். ரிச் இன் லைப்ரரிஸ். ஸோ நமக்கு ஒரு லைப்ரரிஸ்னால் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன், நம்ம ஒரு கமாண்ட் ரிப்பீட்டேட்டிவாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அது சி ப்ரோக்ராமிங் ஆல்ரெடி அந்த இந்த லைப்ரரியில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஜஸ்ட் அந்த லைப்ரரியை கால் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணாலே போதும். உங்களுக்கு புரியலன்னா ரொம்ப வருத்தப்படாதீங்க, நம்ம எல்லாத்தையும் எக்ஸாம்பிள்ஸோட ஃபியூச்சரில்
கண்டினியூஷனில் பார்க்க போகிறோம். ஸோ வந்து இது பேசிக்காக ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி எக்ஸ்டென்சிபிலிட்டி, ரிகர்ஷன், பாயிண்டர்ஸ் அண்ட் ஃபாஸ்டர் எக்ஸிக்யூஷன் அண்ட் மெமரி மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் சி. ஸோ ஓகே, உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன்னாக இது எல்லாமே என்னென்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன் ஆஃப் சி. நம்ம சி வந்து நம்ம பண்ண போகிறோன்னா அதுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு ஒரு ஐடிஇ தேவைப்படுது. ஐடிஇனா இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். அதாவது நம்ம ஒரு கோடிங் பண்ணுறோம், அந்த கோடிங் பண்ணுற என்விரான்மெண்ட் தான் வந்து ஐடின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இது நிறைய ஐடிஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டர்போசி அண்ட் எக்லிப்ஸ், கோட் பிளாக்ஸ் இன்னும் நிறைய மாதிரி ஐடிஸ் இருக்குது. ஸோ நம்ம டர்போசி எடுத்துக்கிட்டோம்னா அது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி இங்கே வந்து கமெண்ட்ஸ் தருவாங்க, இங்கே வந்து அவுட்புட்ஸ் வரும். ஸோ இது வந்து கொஞ்சம் பேசிக், கொஞ்சம் ஓல்டட் வெர்ஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதிலேருந்து நம்ம நிறைய அட்வான்ஸ்டு ஐடிஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த கோட் பிளாக். இது வந்து இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி இதுக்கு வந்து ஜிசிசி கம்பைலரும் வந்து நம்ம லிங்க் பண்ணணும். ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு வந்து தனியாக ஒரு செப்பரேட் வீடியோ பண்ணி அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பேசிக்காக உங்களுக்கு இது எதுவுமே வேணாம், நீங்கள் டைரெக்டாக கோடிங் தான் பண்ணணும், நீங்கள் டைரெக்டாக ப்ரோக்ராமிங் தான் பார்க்குறீங்க அப்படின்னா யூ கேன் கோ வித் ஆன்லைன் கம்பைலர். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மெயின் பேசிக் கம்பைலர். ஸோ நீங்கள் கோட் interview.io அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் இந்த பேஜ் எடுத்திங்கனாலே உங்களுக்கு நீங்கள் டைரெக்டாக வந்து ப்ரோக்ராமிங் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ ரன் த கோடு. ஸோ இப்போ வந்து ஜஸ்ட்டு ஹேஷ் இன்க்ளூட், இது வந்து பேசிக்காக அது இருக்கும். ஸோ பிரிண்ட் ஆஃப் கொடுத்துட்டு நம்ம என்ன அவுட்புட் வரணுமோ அதை வந்து இந்த கோட்ஸில் கொடுத்தோம்னா அவுட்புட் வந்துடும். ஸோ இதில் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரன் பண்ணலாம். வெல்கம்ஸ் டு அர்ஜுன்ஸ் கோட். நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோமோ அது வந்து வெல்கம்ஸ் டு அர்ஜுன்ஸ் கோட் இங்கே டைரெக்டாக வந்துடுச்சு. ஸோ இதுதான் இன்ஸ்டாலேஷன். இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஐடி இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறதுன்னு நான் ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் வேணும்னா அதை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் டைரெக்டாக கோடிங் பண்ணணுன்னா நீங்கள் டைரெக்டாக ஆன்லைன் கம்பைலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சி டோக்கன் கான்செப்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சி டோக்கன்ஸ்னால் என்னென்னா, இப்போ இதில் வந்து நம்ம வந்து நிறைய சப்டிவிஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது என்னென்னா, இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் அடிக்கிறோன்னா அதில் வந்து லைப்ரரிஸ்லேயே வந்து சில கீவேர்ட்ஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும். அதை வந்து நம்ம மிச்ச ஒரு வேரியபிள்ஸாவோ இல்லைன்னா அதை வந்து ஒரு ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட்டாவோ யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் டோக்கன்ஸ் எல்லாம் என்னென்னா கீவேர்ட்ஸ் இருக்குது. கீவேர்ட்ஸ்னால் லைப்ரரியில் ஆல்ரெடி ப்ரீடிஃபைண்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார், இஃப், எல்ஸ், மெயின். ஸோ இதுக்கு வந்து அதோட ஃபீச்சர்ஸ்ன்னு தனியாக இருக்கும். நம்ம அதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதை விட்டுட்டு அதை வந்து ஒரு வேரியபிள் கான்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணோன்னா ஆல்ரெடி அதை வந்து எரர் தான் காமிக்கும். ஸோ அடுத்தது வந்து ஸ்பெஷல் சிம்பிள்ஸ்னால் இப்போ இந்த பர்சன்டைல், அதுக்கப்புறம் இந்த கோட்ஸு அண்ட் எல்லாம் வந்து இப்போ பர்சன்டைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமைண்டர் தர மாதிரி பில்டின் ஃபங்க்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் கோட்ஸ் வந்து ஒரு மெத்தட் டிக்ளரேஷன் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அண்ட் வந்து அண்ட் ஆப்ரேஷன், ஆர் ஆப்ரேஷன், அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆப்ரேஷன் இருக்குது. ஸோ அதை நம்ம ஸ்பெஷல் சிம்பிள்ஸில் கொடுக்குறோம். அண்டு கான்ஸ்டன்ட்ஸ்னால் இப்போ நீங்கள் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறீங்கன்னா அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட்னு ஒரு ஃபிக்ஸடு நீங்கள் கொடுத்துட்டு டிக்ளேர் பண்ணிங்கன்னா அது வந்து ஜஸ்ட்டு நீங்கள் அதை வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கான்ஸ்டன்ட் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டீங்க, அதை வந்து நீங்கள் ஒரு இன்ட் எக்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. அப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கோடிங்லேயே காட்டுறேன். ஸோ இப்போ வந்து கான்ஸ்ட் int x = 10ன்னு வச்சுக்கலாம். ஸோ இதை நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன்.
%d காமா x. ஸோ இதை நம்ம ரன் பண்ணலாம். இங்கே ஒரு கோட் சொல்லணும், கோலன். ஸோ நம்மளுக்கு 10ன்னு வந்து அவுட்புட் வந்துடுச்சு. இப்போ நானே இதை வந்து ஒரு x is equal to x plus 1 நான் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும், x minus 1 அப்படின்னு வந்து இந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா அப்போ நமக்கு வந்து ஒரு எரர் தான் வரும். as a constant cannot be changed. கான்ஸ்டண்ட்டாக நம்ம டிக்ளேர் பண்ணது வந்து நம்ம cannot be changed. இதுவே நம்ம கான்ஸ்டண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும்னா ஸோ நமக்கு வந்து 10 minus 1 9ன்னு அவுட்புட் வந்திருக்கு. ஓகே, இதுதான் கான்ஸ்டோட கான்செப்ட். அடுத்தது ஸ்ட்ரிங்ஸ் போகலாம். ஸ்ட்ரிங்ஸுங்கிறது வந்து ஒரு கேரக்டரோட அரே. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நேம்னு எடுத்துக்கோங்க, நேம் அர்ஜுன், ARJUN. ஸோ ஏ ஒரு கேரக்டர், ஆறுங்கிற ஒரு கேரக்டர். ஸோ இந்த மாதிரி எல்லா கேரக்டரோட ஒரு கலெக்ஷன்ஸ் தான் வந்து ஒரு ஸ்ட்ரிங். அது வந்து சி ப்ரோக்ராமிங்கில் வந்து ஆல்வேஸ் வந்து ஒரு எண்டில் வந்து நல்லுன்னு தான் முடியும். ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஐடென்டிஃபையர்ஸுங்கிறது என்னென்னா இது சிமிலர் டு வேரியபிள்ஸ். இப்போ நம்ம என்னென்னா இப்போ நம்ம வந்து எப்படி ஐடென்டிஃபையர்ஸை வந்து டிக்ளேர் பண்ணுறோம். இப்போ வந்து ஒரு இன்ட் எக்ஸ்ன்னு இருக்குது, அதுக்கு நம்ம வந்து ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள். அந்த எக்ஸுங்கிறது தான் வந்து ஐடென்டிஃபையர். நம்ம என்னென்னவா கொடுக்கலாம்னா இப்போ ஒரு யூஸ்வலாக வந்து நம்ம இந்த மாதிரி இன்ட் ஏபி அண்டர்ஸ்கோர் முன்னாடி அந்த மாதிரி கொடுக்கறதெல்லாம் ஒரு வேலிட் கண்டிஷன்ஸ். இதுவே வந்து நம்ம நம்பர்ஸ் வச்சியோ இல்லைன்னா நடுவில் ஸ்பேஸ் வச்சியோ கொடுத்ததுன்னா இன்வேலிட் கேரக்டர்ஸ், இன்வேலிட் ஐடென்டிஃபையர்ஸ். அண்டு நம்ம ஒரு ஐடென்டிஃபையர்ஸை வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுலேருந்து தான் நம்ம வந்து கான்செப்டை வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஐடென்டிஃபையர்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம டிக்ளேர் பண்ணணும், இல்லைனா ஒரு எரர் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டர்ஸ் என்னென்னா, ஆப்ரேட்டர்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அர்த்தமேட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், இன்க்ரிமெண்டல் ஆப்ரேட்டர்ஸ், ரிலேஷனல், பிட்வைஸ் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். இப்போ அர்த்தமேட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னால் நம்ம ஒரு மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஒன்று பண்ணுறோம். இப்போ சம் பண்ணுறோம், சப்ராக்ஷன் பண்ணுறோம், டிவிஷன் பண்ணுறோம். அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுறதுக்கு அர்த்தமேட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னால் அண்ட், ஆர் நாட். அண்டுன்னா இப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சுச்சுவேஷன் இருக்குன்னா போத் ரெண்டுமே வந்து ட்ரூவாக இருந்தால் தான் அது ட்ரூ ஆகும் அண்ட் யூஸ் பண்ணால். இதுவே ஆர் யூஸ் பண்ணோன்னா எய்தர் ஆஃப் த வேல்யூ, ஏதோ ஒரு வேல்யூ வந்து ட்ரூவாக இருந்தாலே அது கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ட்ரூ ரிசல்ட் தரும். நாட்டுன்னா இப்போ ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸ் ஆகிடும், ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூ ஆகிடும். ஸோ இதுதான் நாட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர். இன்க்ரிமெண்டல் ஆப்ரேட்டர்னால் எய்தர் ++ ஆர் டிக்ரிமெண்டல்னால் -. இப்போ ஒரு வேரியபிள் x = 10ன்னு நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். அது வந்து x++ அப்படின்னு கொடுத்தோம்னா அதோட அவுட்புட் வந்து 11 ஆகிடும், இன்க்ரிமெண்ட் ஆஃப் 1 ஆகிடும். அதே டிக்ரிமெண்ட் ஆஃப் 1ன்னா, டிக்ரிமெண்ட் ஆஃப் எக்ஸ்ன்னா x -ன்னு கொடுத்தா நம்மளோட அவுட்புட் வந்து 9 ஆகிடும். 10ன்னு இருந்தால் -9 ஆகிடும். அதுக்கப்புறம் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ரிலேஷன் வந்து இப்போ ஒரு 2 நம்பர் கொடுத்துருக்கோம், x = 10, y = 11. ஸோ அது ரெண்டுமே ஈக்குவலாக அப்படின்னு பார்த்தா அது ஈக்குவலாக இருந்ததுன்னா ட்ரூன்னு வரும் ரிசல்ட்டு. கிரேட்டராக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரிசல்ட் வரும். ஸோ ஈக்குவல் சைன் வந்து அது ரெண்டு ஈக்குவலான்னு கம்பேர் பண்ணுறது, கிரேட்டர் தேன் சைன் வந்து அது கிரேட்டராக இல்லையான்னு கம்பேர் பண்ணுறது, லெஸ் தேன் சைன் வந்து லெஸ் தேன் ஆப்ரேட்டர் வந்து கம்பேர் பண்ணுறது. அவுட்புட் வந்து எது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பூலியன் வேல்யூஸில் தான் வரும். பிட்வைஸ் ஆப்ரேட்டருங்கிறது வந்து சிங்கிள் ஆண்டு வந்து பிட்வைஸ் ஆண்டு, அதே மாதிரி இது வந்து பிட்வைஸ் ஆறு. இது பிட்வைஸ் ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ நம்ம பைனரியை வந்து ஒரு டெசிமலாக இருக்கிறது வந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். லெஃப்ட் ஷிஃப்ட் ரைட் ஷிஃப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம வந்து ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறதுக்கு
நம்ம இதை ஈக்குவல் டு ஆர் டபுள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம வந்து ப்ரோக்ராம் கோடிங் பண்ணுறப்போ நம்மளுக்கு கிளியராக தெரியும் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு டேட்டா டைப்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ். இது ஒரு முக்கியமான கான்செப்ட். அதாவது டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ இன்ட் பேசிக் அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த வெரைட்டிஸ் என்னென்னா பேசிக் டேட்டா டைப். அது வந்து ஆல்ரெடி வந்து சி ப்ரோக்ராமிங்லேயே ஆல்ரெடி டிஃபைன்டாக இருக்கும். ஸோ இன்ட், கேரக்டர், ஃப்ளோட் அண்ட் டபுள் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி டிஃபைன்டாக இருக்குது. டிரைவ்டு டேட்டா டைப்ஸ்னால் அரே, பாயிண்டர், ஸ்ட்ரக்சர், யூனியன் இதெல்லாம் வந்து கலெக்ஷன் ஆஃப் அரேங்கிறது வந்து கலெக்ஷன் ஆஃப் இதர் ஆஃப் த பேசிக் டேட்டா டைப்ஸ். அண்டு பாயிண்டர்ஸ்னால் ஒரு மெமரி. அதை வந்து நம்ம இப்போ நான் வந்து சொன்னேன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ நம்ம ஃபியூச்சர் டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த சீரீஸில். இனமினேஷன் டேட்டா டைப்னால் இனம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இனம்னா என்னென்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு யூசர் டிஃபைன்டு ஒரு டேட்டா டைப் தரணும். இப்போ இன்ட்டுங்கிறது வந்து எப்படி வந்து ஒரு பேசிக் டேட்டா டைப் இது ஆல்ரெடி நம்ம இன்ட்டுன்னு கொடுத்தாலே வந்து கம்பைலர் வந்து எடுத்துக்குதோ அதே மாதிரி நம்ம ஈனம் அப்படின்னு கொடுத்துட்டு ஈனமோட டெஃபினிஷனை வந்து மேலே வந்து கொடுத்துட்டு அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈனம் ஜெண்டர் 1ன்னா வந்து மேல், 2னா ஃபீமேல் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே மெயின் ஃபங்க்ஷனில் வந்து இஃப் ஈனம் டாட் 1ன்னு கொடுத்தாலே அது வந்து ஜெண்டர் வந்து மேல்னு எடுத்துக்கும். ஈனம் டாட் 2னாலே வந்து ஃபீமேல்னு எடுத்துக்கும். ஸோ அதாவது நம்ம யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப்பை வித்தின் நம்ம வந்து டேட்டா டைப்பை கொடுக்கறதுக்கு பேர் தான் இனமரேஷன் டேட்டா டைப். அண்டு வாய்டு டேட்டா டைப்னால் இப்போ ஒரு ஃபங்க்ஷனில் வந்து நம்ம வாய்டுன்னு யூஸ் பண்ணோம்னா அதோட ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு எதுவுமே தேவையில்லை. ரிட்டர்ன் எதுவுமே பண்ணாமல் வந்து டிக்ளேர் பண்ணிடலாம். இதுவே வந்து நம்ம வாய்டு தராமல் வேறு ஏதாவது இன்ட்டு இல்லைனா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரிட்டர்ன் வேரியபிள்ஸ் வந்து தரணும். ஸோ இது கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து அதோட டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வேரியபிள்ஸ்னால் இப்போ நம்ம ஆல்ரெடி இது ஆப்ரேட்டர்ஸ் வந்து இன்ட் a equal to 10 இது ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ். லைக் ஏங்கிறது வந்து வேரியபிள். இப்போ நம்ம ஒரு சம் ஆப்ரேஷன் பண்ணுறோம், சப்ராக்ஷன் ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து 2 வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணுறோம். அப்போ வந்து a அண்ட் b இருந்ததுன்னா அந்த a அண்ட் bயோட வேரியபிள்ஸ் அதோட வேல்யூஸ் வச்சு தான் நம்ம வந்து வேறு இது பார்ப்போம், வேறு நெக்ஸ்ட் ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுவோம். ஸோ அதுதான் வேரியபிள்ஸ். அதுக்கு வேரியபிள்ஸ்க்கு டைப்ஸ் என்னென்னா லோக்கல், குளோபல், ஸ்டாட்டிக், ஆட்டோ, எக்ஸ்டர்னல் அண்ட் வேரியபிள்ஸ். ஸோ அதை ஆக்சுவலானா இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். அப்போ அதோட ஸ்கோப் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார மட்டும்தான் இருக்கும். அவுட் சைட் ஆஃப் தட் ஃபங்க்ஷன் வந்து நம்ம அந்த வேரியபிள் அக்சஸ் பண்ண நினச்சோம்னா அது வந்து எரர் வரும். ஸோ அன்டிஃபைன்டுன்னு எரர் வரும். ஸோ அது வந்து லோக்கல் வேரியபிள். இதுவே குளோபல் வேரியபிள்னால் இப்போ நம்ம வந்து ஒரு மெயினில் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ மெயின் ஃபங்க்ஷன் இருக்குது. இதுக்குள்ளேயே நம்ம பல ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்ணுறோம். அந்த சப் ஃபங்க்ஷனில் நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணோம்னா அது வந்து ஒரு எரர். அது ஆக்சுவலாக வந்து லோக்கல் வேரியபிள். இதுவே மெயினில் வந்து டிக்ளேர் பண்ணோன்னா அதை வந்து நம்ம என்ன ஃபங்க்ஷன்ஸில் எத்தனை ஃபங்க்ஷன்ஸ்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து குளோபல் வேரியபிள். அதே மாதிரி ஸ்டாட்டிக்னால் வந்து கான்ஸ்டன்ட் மாதிரி தான். ஆக்சுவலாக அது ஸ்டாட்டிக்னு கொடுத்து நம்ம டிக்ளேர் பண்ணோன்னா அதை வந்து அந்த வேரியபிள் வேல்யூவை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஆட்டோங்கிறது வந்து நம்ம டிக்ளேர் பண்ண இந்த வேரியபிள் வந்து நார்மலாகவே ஆட்டோ அதுதான் டிஃபால்ட்டாக டிக்ளேர் ஆகிருக்கும். ஸோ வந்து அதே தான் கான்செப்ட்டு. சிமிலர் வே இதுக்கும் வந்து என்னென்ன வேல்யூஸ் வந்து வேலிடுனா இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரிங்ஸாக வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம், வித் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே வந்து ஒரு ஸ்ட்ரிங் அண்டர்ஸ்கோர் இன்னொரு ஸ்ட்ரிங்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நடுவில் வந்து ஒரு ஸ்பேஸ் மாதிரி கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி டைரெக்டாக நம்பரை வச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இது வந்து ப்ரீ டிஃபைன்டு
வேலிட் அண்ட் இன்வேலிட் வேரியபிள்ஸோட எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட்டு ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ்ஸ். ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ்ஸ்னால் இப்போ நம்ம வந்து அந்த கோட் ரன் பண்ணுறப்ப நம்ம பார்த்துருப்போம். இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேஷ் கொடுத்து ஹேஷ் இன்க்ளூட் stdio.h அப்படிங்கிறது வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கோடை வந்து ரன் பண்ணலாம். கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து இதை ரன் பண்ணோம்னா ஸோ நம்மளுக்கு இங்கே அவுட்புட் என்ன வருதுன்னா ஒரு எரர் தான் வருது. என்ன வருதுன்னா printf was not declared. அதாவது printf அதாவது இன்புட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் stdioங்கிறதுல இன்புட் ஓங்கிறது அவுட்புட். அதாவது இன்புட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டான printf scanf அந்த ஃபங்க்ஷன்ஸோட டெஃபினிஷன் வந்து அந்த stdio.h தான் இருக்குது. இதை நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஹேஷ் இன்க்ளூட் யூஸ் பண்ணுறோம்ல, இதுக்கு பேர் தான் ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ்ஸ். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா நமக்கு அவுட்புட் வருது டைரெக்டாக. ஸோ இதுதான் ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவோட எக்ஸாம்பிள்ஸ். நம்ம இதுக்காக தான் நம்ம வந்து ப்ரீ டிஃபைன் மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு லைப்ரரியாக யூஸ் பண்ணுறது. ஸோ இது எப்போவுமே வந்து ஹேஷ் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதோட டெஃபினிஷன் என்னென்னா யூஸ்டு டு ப்ராசஸ் சம் ப்ரோக்ராம் பிஃபோர் கம்பைலேஷன். அதாவது அந்த கம்பைலேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அது வந்து ஒரு printfக்கு என்னென்ன யூஸ் ஆகணும், printfனால் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷன் வந்து இந்த ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ் தான் கொடுக்கணும். இதே மாதிரி நிறைய நம்மளுக்கு இருக்குது, நிறைய லைப்ரரிஸ் வந்து இதன் மூலியமாக யூஸ் பண்ணிக்கலாம். மேத் ஆப்ரேட்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து நம்ம இதர்வே வித் ஹேஷ் இன்க்ளூட் பிராக்ஸ் கொடுத்து நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் டபுள் கோட்ஸ்குள்ளார இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பிஃபோர் கம்பைலேஷன் த கம்பைலர் வில் ப்ராசஸ். அதாவது என்ன ஒர்க் ஃப்ளோனா, நம்ம கம்பைலேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ்ஸ் வந்து அசம்பிளி லாங்குவேஜ் கோடாக வந்து அதை மாற்றிக்கும். அசம்பிளர் அதை வந்து மிஷின் லாங்குவேஜஸாக வந்து நம்மளுக்கு ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மிஷின் லாங்குவேஜை வந்து நம்ம என்னென்ன கமாண்ட் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட்டை வந்து ரிலீஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து இங்கே கோடு வழியாக பார்த்தோம்னா இப்போ வந்து இது வந்து கம்பைல் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து printfக்கு என்ன பண்ணணும்னு ஒரு டெஃபைன் கமாண்ட் வந்து கொடுத்துருவோம். ஸோ வந்து நம்ம இப்போ printf of x அப்படின்னு கொடுத்தோம்னா கம்பைல் பண்ணோம்னா அப்போ வந்து ஆல்ரெடி நம்ம இருக்கிற டெஃபினிஷன் மூலியமாக அது வந்து இதுதான் இந்த வேல்யூ தான் நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அதுக்கு தெரிஞ்சுட்டு அதை நம்ம கம்பைல் கொடுத்தோடனே அது வந்து ஃபர்தராக வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் தரும். இதுதான் ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ்ஸ். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இது வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட். ஆக்சுவலாக கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னென்னா, இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் இல்லைன்னா இப்போ நம்ம ஒரு செட் ஆஃப் கோட் இருக்குது, அதை வந்து நம்ம கண்டினியூஸாக ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா அதை வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து ஒரு செட் ஆஃப் பிளாக் ஆஃப் கோட்ஸ் வந்து நம்ம ஒரு கண்டிஷன் அப்போ தான் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா தேவையில்லை அப்படிங்கிறப்ப கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட், டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் பிரேக் அண்ட் லூப்ஸ் இருக்குது. ஸோ இது ஒன் பை ஒன் எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே நம்ம ப்ரோக்ராமில் கோடிங்கில் பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்க்க போகிறோம். இஃப் என்னென்னா, இஃப்ங்கிறது வந்து ஒரு கண்டிஷன். இப்போ வந்து இஃப் இது எக்ஸ் டபுள் ஈக்குவல்ஸ் டு 10 இருந்ததுன்னா நான் வந்து இதை வந்து நான் பிரிண்ட் பண்ணுவேன். என்ன பிரிண்ட் பண்ணுறேன்னா, ஜஸ்ட்டு இந்த கோர்ஸில் வந்து நான் ஒரு ஸ்ட்ரிங் அவுட்புட் இஸ் 10 அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன். இதுவே ஓகே, நம்ம இதை மட்டும் ரன் பண்ணலாம். இது எக்ஸாம்பிள் ஆஃப் இஃப் கண்டிஷன். ஸோ நம்மளுக்கு அவுட்புட் வந்து 10 வந்துடுச்சு. ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸ் வந்து நம்ம 10 டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து 10 தூக்கிட்டு 11 அப்படின்னு கொடுக்கலாம்.
ஸோ இந்த டைம் வந்து நம்மளுக்கு அவுட்புட் எதுவுமே வராது, ஏன்னா நம்ம வந்து எக்ஸு வந்து 10 இல்லை. ஸோ நம்மளுக்கு வந்து அவுட்புட் எதுவுமே நம்ம பிரிண்ட் பண்ணல. இதுவே வந்து எல்ஸ் கண்டிஷன்னா அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நம்ம எல்ஸ்குள்ளார வந்து செகண்ட் கண்டிஷனாக வந்து இதை வந்து கொடுக்கலாம். அவுட்புட் இஸ் நாட் 10 அப்படின்னு நான் தரேன். ஸோ இந்த டைம் வந்து 11 இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா அவுட்புட் இஸ் நாட் 10 அப்படிங்கிற அவுட்புட் வந்துருக்கு. ஸோ இது வந்து இஃப் கண்டிஷன். இதுலேயே வந்து நெஸ்டட் இஃப்குள்ளார இஃப் கொடுத்தது, இஃப்குள்ளார இஃப் எல்ஸ்னு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அது என்னென்னா இஃப் எல்ஸில் வந்து இன்னொரு கண்டிஷன் கொடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு 11 இருந்தாங்கன்னா எக்ஸ் இஸ் இல்லை ஈக்குவல் டு 11 அப்படின்னா வந்து நம்ம வந்து எக்ஸ் அவுட்புட் இஸ் கிரேட்டர் தேன் 10ன்னு வச்சுக்கலாம். எல்ஸ்னா வந்து அவுட்புட் இஸ் நாட் 10 அப்படின்னு வச்சுக்கலாம். சும்மா ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம 11 இருந்தாங்கன்னா நம்ம ரன் பண்ணணும். இங்கே வந்து நம்ம கோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா இப்போ வந்து எக்ஸோட வேல்யூ வந்து 11 வந்து இஃப்குள்ளார போகும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடான்னு பார்க்கும். இட்ஸ் நாட் ஈக்குவல் டு 10ங்கிறதுனால இஃப் எல்ஸுக்கு போகும். எக்ஸ் ஈக்குவல் டு 10, எஸ் இது ட்ரூ. ஸோ இது வந்து பிரிண்ட்எஃப்குள்ளார போய் அவுட்புட் இஸ் கிரேட்டர் தேன் 10 அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கு. இதுவே வந்து நான் இதை வந்து சேஞ்ச் பண்ணி 1 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா அவுட்புட் இஸ் நாட் 10 அப்படிங்கிறது வரும். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 10 பார்க்கும், இல்லை எக்ஸ் ஈக்குவல் டு 1 இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 11 பார்க்கும், இல்லை எக்ஸ் ஈக்குவல் டு 1 இருக்குது. ஸோ எல் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போய் அவுட்புட் இஸ் நாட் 10 அப்படிங்கிறது பிரிண்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு இஃப்குள்ளார இஃப் வச்சோம்னா அது நெஸ்டட் இஃப். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னா இப்போ இதுலேயே வந்து நான் ஒரு இஃப் கண்டிஷன் கொடுக்குறேன். இப்போ இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இஃப் இதில் வந்து இஃப் இட் இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு 10 இருக்கான்னு பார்க்குறது. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10 இருந்ததுன்னா print output is 10. அதாவது இஃப்குள்ளாரே ஒரு இஃப் கொடுத்து ஒரு கண்டிஷனை வந்து நம்ம செக் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 10 இருந்ததுன்னா greater than 10 அப்படிங்கிறத நம்ம ரன் பண்ணோம். ஸோ இப்போ வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம 10ன்னு கொடுத்துக்கலாம். லெட்ஸ் ரன் த கோட். நம்ம கொடுத்தோம்னா இப்போ அவுட்புட் இஸ் 10. அதாவது என்ன இருக்குன்னா இஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 10ன்னு பார்த்துருக்கு. ஆமாம், கரெக்டு. ஸோ இஃப் அடுத்தது இந்த இஃப்குள்ளே போயிருக்கு. எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு வந்திருக்கு. ஸோ இந்த இஃப் printf ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகி அவுட்புட் இஸ் 10ன்னு நமக்கு வந்திருக்கு. இதுவே நம்ம வந்து அப்படின்னு கொடுத்து பார்ப்போம். ஸோ இப்போ என்ன இருக்குன்னா இது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 பார்த்துருக்கு, கரெக்டு. ஸோ இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து இட்ஸ் நாட் ட்ரூ. எக்ஸ் வந்து 11 இஸ் நாட் ஈக்குவல் டு 10. ஸோ அடுத்த இஃப்க்கு போயிருக்கு. இது வந்து டைரெக்டாக கிரேட்டர் தேன் 10ன்னு பார்த்துருக்கு, இது கரெக்டு. ஸோ இந்த printf ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு அவுட்புட் வந்து கிரேட்டர் தேன் 10 அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்விட்ச் கேஸ் பற்றி பார்க்கலாம். ஸ்விட்ச் கேஸ் வந்து என்னென்னா இதுவும் வந்து ஒரு கண்டிஷனல் ஆப்ரேட்டர் மாதிரி தான். ஸோ
ஸோ நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் இஃப் எல்ஸ் பதிலாக இப்போ ஸ்விட்ச் அப்படின்னு போட்டுட்டு இதில் வந்து ஒரு கண்டிஷன் பார்க்க போகிறோம். எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ கேஸ் இது வந்து ஒரு கண்டிஷன் மாதிரி. இஃப் கேஸ் வந்து 1 இருந்ததுன்னா இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டு வந்து பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் எஃப் ஆஃப் அவுட்புட் வந்து 1 அப்படின்னு பிரிண்ட் பண்ணலாம். இதுவே வந்து கேஸ் 2க்கு போகணும்னா கேஸ் 2 printf வந்து இது வந்து ஒரு if else மாதிரி தான் சிமிலராக இருக்கும். பட் என்னன்னா நம்ம வந்து கேஸ் வைஸ் நம்ம வந்து செக் பண்ணுறோம். இப்போ கேஸ் 1 சாட்டிஸ்ஃபைட் ஆனதுன்னா இந்த printf வரும், கேஸ் 2 சாட்டிஸ்ஃபைட் ஆனதுன்னா இந்த printf வரும். ஸோ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணோம். கேஸ் 2 ஆக்சுவலாக நம்ம வந்து ஸ்விட்சில் இந்த ப்ராக்கெட்ஸ் தரணும். ப்ராக்கெட்ஸுக்குள்ளே வந்து கேஸ் ஈக்குவல் டு 1னா அது வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு கேஸ்க்குள்ளார போய் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இல்லை கேஸ் 2ல இருக்க இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். கேஸ் 2 வந்து 2ஆக இருந்ததுன்னா நம்ம பிரிண்ட் 2 பண்ணலாம். ஸோ நம்ம ரன் பண்ணோம்னா அவுட்புட் வந்து 1 2 அப்படின்னு ஏன் வந்திருக்குன்னா நம்ம வந்து யூஸ்வலாக இங்கே வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் தரணும். பிரேக்குன்னா என்னென்னா இப்போ வந்து இது ட்ரூவாக இருந்தால் இதில் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு பிரேக் சுவிட்சை விட்டு வெளியே வந்துடு, இந்த சுவிட்ச் கண்டிஷன்ஸ்லேருந்து வெளியே வந்துடணும் அப்படிங்கிறது தான் இந்த பிரேக். இல்லை நமக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டும் செக் பண்ணணும், இந்த ஸ்டேட்மெண்ட்டும் செக் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இது வந்து நம்ம டைரெக்டாக வந்து பிரேக் யூஸ் பண்ணாமல் ரெண்டுமே வந்து செக் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டுமே வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ எக்ஸை வந்து 1 or 2 செக் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு இதுக்கு முன்னாடி கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் ரன் த கோட். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1 இருக்குது. ஸோ எக்ஸ் 1 மட்டும் வந்துருக்கு. இதுவே வந்து நான் 2ன்னு போட்டா நம்மளுக்கு 2 ஆன்சர் இருக்குது. அதாவது ஆக்சுவலாக எக்ஸ் வந்து இங்கே வந்து எக்ஸ் கண்டிஷன் வந்து 1 இருந்தால் பிரிண்ட் 1 இருக்குது, 2 இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகி ட்ரூவாக இருக்குது. இதுவே வந்து நம்மளுக்கு டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ வந்து ரெண்டுமே செட் ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு டிஃபால்ட்டான ஒரு வேல்யூ செட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதை வந்து நம்ம டிஃபால்ட் ஈக்குவல் டு பிரிண்ட் எண்டு அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ நம்ம வந்து எக்ஸு வந்து 3 அப்படிங்கிற வேல்யூ இருந்தோம்னா இது வந்து எண்டுன்னு தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா வந்து அது 1 இல்லை 2 இல்லை, டைரெக்டாக டிஃபால்ட்டுக்கு போயிருக்கு, பிரிண்ட் எண்டுன்னு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. பிரேக்குங்கிறது வந்து நம்மளுக்கு என்னென்னா இப்போ இந்த கேஸ் வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னா நம்ம அதோட வந்து அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகிட்டு மிச்ச கேஸ்லாம் நம்ம வந்து செக் பண்ண தேவையில்லை. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம டைரெக்டாக வந்து பிரேக் கொடுத்து அதில் இந்த ஸ்விட்ச் கேஸ்லேருந்து வெளியே வந்துக்கலாம் இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து. இதுதான் வந்து ஸ்விட்ச் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு வந்து லூப்ஸ். நம்ம இதில் வந்து பிரேக்கும் பார்த்துருக்கோம். நம்ம அடுத்து டெர்னரி என்னென்னா பார்ப்போம். டெர்னரிங்கிறது என்னென்னா இப்போ வந்து இதை ரிமூவ் பண்ணிவிட்டு டெர்னரிங்கிறது வந்து ஒரு கம்பேரிட்டிவ் ஆப்பரேஷன் மாதிரி. ஸோ நம்ம வந்து இதில் வந்து 2 வேரியபிள்ஸ் வச்சுக்கலாம். x = 3, y = ஒரு 9 அப்படிங்கிறது வந்து வச்சுக்கிறேன். ஸோ நம்ம வந்து இது ரெண்டுத்தில் எது மினிமம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஸோ வந்து இஃப் ஏ மினிமம் இது வந்து ஒரு டைரெக்டாக இதுலேயே நம்ம வந்து ஆப்ரேஷன் வந்து கொடுத்துடலாம். அது என்னென்னா ஏ லெஸ் தேன் பியாக இருந்தால் அப்படிங்கிறதுக்கு ஒரு கொஷின் மார்க்கு. அது இப்போ எது மினிமமாக இருக்கோ அது வந்து இருந்தால், இப்போ ஏ வந்து மினிமமாக இருந்தால் நம்ம டேரெக்டாக ஏ வந்து பிரிண்ட் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து பி பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அவுட்புட் வந்து மினிமம் என்னென்னு வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ %d, min. So let's run it.
ஸோ இப்போ வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து இந்த ஏபி அப்படிங்கிற எக்ஸாம்பிள் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே வந்து எக்ஸ்ஒய்ன்னு வந்து நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அந்த எரர். ஸோ நம்ம ஏபி அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ பி அதாவது 3 தான் வந்து ஏலையும் பிலையும் வந்து நம்மளுக்கு மினிமம். ஸோ வந்து அதனால் நம்மளுக்கு 3 வந்திருக்கு. இதுவே நான் வந்து இதை வந்து 30 அப்படின்னு கொடுத்தோம்னா 9ங்கிறத வந்து அவுட்புட்டாக வரணும். நமக்கு 9 வந்து அவுட்புட் வந்திருக்கு. அதாவது டெர்னரி ஆப்ரேட்டர்னு என்னென்னா வித்தின் ஒரு சிங்கிள் லைனில் வந்து நம்ம கம்பேரிஷனை முடிச்சிடலாம். அதாவது ஏ லெஸ் தென் பியாக இருக்கிறது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருந்தால் அதுக்கு வந்து கொஷின் மார்க் இருந்தால் அப்படிங்கிறதுல ட்ரூவாக இருந்தால் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும், இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். இல்லை அப்படின்னா வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது 3 9 அப்படிங்கிறப்போ ஏ லெஸ் தென் பிங்கிறத வந்து ஏ வந்து கம்மியாக இருந்திருக்கு. ஸோ வந்து ஏங்கிற வேல்யூ வந்து மெயினில் ஸ்டோராக இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அவுட்புட் வந்து 3 அப்படின்னு வந்திருக்கு. நான் 13 வச்சப்போ ஏ லெஸ் தென் பிங்கிறப்ப வந்து பி தான் வந்து லெஸ் தேன் ஏ. ஸோ இட் இஸ் ஃபால்ஸ். ஸோ அந்த டைமில் வந்து பியோட வேல்யூ வந்து மெயினில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ பியோட வேல்யூ வந்து 9ன்னு பிரிண்ட் ஆகிருக்கு. தென் டெர்னரி ஆப்ரேஷன். நெக்ஸ்ட்டு நம்ம என்னென்னா லூப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். லூப்ஸ்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. லூப் நம்ம எதுக்கு நம்ம யூஸ் பண்ணோன்னா ஒரு செட் ஆஃப் கோடு வந்து நம்ம மல்டிபிள் டைம்ஸ் பிரிண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற டைமில் வந்து நம்ம வந்து லூப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டைமில் வந்து நம்ம ஒரு ஸ்பெசிஃபைடு கண்டிஷன்ஸ் தரணும். அந்த ஸ்பெசிஃபைடு கண்டிஷன் வரைக்கும் இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கணும். இட் ஷுட் கோ ஆன் ஐட்ரேஷன் அப்படிங்கிறப்ப நம்ம லூப்ஸ் யூஸ் பண்ணலாம். இதுலேயே வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. டூ வைல் இருக்குது, டூ வைல் இருக்குது, ஃபார் லூப்ஸ் இருக்குது. 3 மெயின் லூப் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து கான்செப்டில் பார்க்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வைல் லூப் எடுத்துக்கலாம். ஸோ வைல் ஆஃப் ப்ராக்கெட்டுங்கிறது வந்து இதோட சின்டாக்ஸு. ஆக்சுவலாக இதுக்குள்ளே நம்ம கண்டிஷன்ஸ் தரணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு இன்ட் என்னங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். இன்ட் n ஈக்குவல் டு ஒரு 10 அப்படின்னு வச்சுக்கிறேன். 10 வேணாம், 5 வச்சுக்கலாம். ஸோ n வந்து ஷுட் பி கிரேட்டர் தேன் 0 அப்படிங்கிறது வந்து நான் கண்டிஷனாக தரேன். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோன்னா printf ஆஃப் இங்கே வரைக்கும் அர்ஜுன் ஸ்கோர்னு பிரிண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு முக்கியமான ஆப்ரேஷன் என்னென்னா இதில் வந்து நம்ம வந்து டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். டிக்ரிமெண்ட் n மைனஸ்னால் இப்போ என்னோட வேல்யூ 5 இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் வந்து 5ன்னு வரும். அடுத்த ஐட்ரேஷனில் வந்து இது வந்து மைனஸ்னால ஒரு வேல்யூ லெஸ் ஆகிடும், 4ன்னு ஆகிடும் என்னோட வேல்யூ. அடுத்த ஐட்ரேஷனில் வந்து 3ன்னு ஆகிடும். அப்படியே டிக்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். ஸோ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நம்மளோட அவுட்புட் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம், ஒரு நியூ லைன் கேரக்டர் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து /n அப்படின்னா நியூ லைன் கேரக்டர். அதாவது நம்ம கொடுக்குற அவுட்புட் வந்து அடுத்தடுத்த லைனில் வரும். ஸோ வந்து /nங்கிறது வந்து நியூ லைன் கேரக்டர். ஸோ இப்போ வந்து நம்ம 5 டைம்ஸ் வந்து இதை பிரிண்ட் பண்ணியிருக்கோம் வித் டிக்ரிமெண்ட் கண்டிஷன். இந்த கண்டிஷன் எப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் இதை நம்ம என்னோட வேல்யூவும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன வருதுன்னு. இதுலேயே வந்து n அப்படிங்கிறதுக்கு வந்து நான் %d n. ஸோ இதை நம்ம ரன் பண்ணோம்னா ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு வேல்யூ வந்து 5 இருக்குது, 4 இருக்குது, 3 இருக்குது, 2 இருக்குது, 1 இருக்குது. அடுத்து 0 வந்து நம்ம இந்த கண்டிஷன் செக் பண்ணுறப்ப 1க்கு மேலே இருக்கும். ஸோ 1க்கு மேலே இருக்கணும், அப்போ தான் வந்து ட்ரூ. ஸோ இப்போ வந்து 0 ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கண்டிஷன் வந்து செக் வந்து பண்ணுறப்ப இது வந்து அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ இப்போ அந்த லூப்பில் இருந்தால் வெளியே வந்திருக்கு. இதுவே இந்த கண்டிஷன் நம்ம வந்து
ப்ராப்பராக தரலன்னா இது இன்ஃபினிட்டி லூப்பாக வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம கண்டிஷனுங்கிறது முக்கியம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு அவுட்புட் ரிசல்ட் வரும். ஸோ இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் வைல் லூப். இதுவே டூ வைலுங்கிறது இது சிமிலர் தான். அந்த கண்டிஷன் எப்படி இருக்கும்னா, வயலுங்கிற இதை வந்து கட் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். இங்கே ஒரு செமிகோலன் கொடுத்துட்டு இங்கே டூ அப்படிங்கிறது வந்து கொடுத்தோம்னா இதுதான் வந்து டூ வைல் லூப்போட எக்ஸாம்பிள். இதை வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கு சேம் அவுட்புட் தான் வந்திருக்கு. வயலுக்கும் டூ வயலுக்கும் என்ன எக்ஸாம்பிள், என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, வயலுங்கிறது வந்து அட்லீஸ்ட் அதாவது டூ வயலுங்கிறது வந்து அட்லீஸ்ட் ஒன்ஸாவது அந்த கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கண்டிஷனை செக் பண்ணோம். இதுவே வந்து டூ வயல் அப்படின்னு அதாவது வயல் அப்படின்னா இது வந்து கண்டிஷன் தான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணோம். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா இந்த கண்டிஷன்ஸ்குள்ளாரியே, இந்த லாஜிக்ஸ்குள்ளாரியே போகாது. ஸோ இது ஒரு டிஃப்ரென்ஸாக வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது நான் வந்து n ஈக்குவல் டு 0வா அப்படிங்கிறத வந்து செக் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நம்ம 0 அப்படின்னு கொடுத்துடலாம். இப்போ டூ வைல் அப்படின்னா வந்து இதை நம்ம வந்து greater than or equal to கொடுத்தோம் அந்த கண்டிஷனில். ஸோ நம்ம வந்து இது வந்து நம்ம 0ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம வந்து ரன் பண்ணால் நம்மளோட அவுட்புட் வந்து ஒன்ஸ் ஒரு டைம் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஏன்னா இது வந்து 0. ஸோ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ தான். இப்போ நான் வந்து இதுவே வந்து -1ன்னு தரேன். -2 அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ரன் பண்ணுறப்ப அவுட்புட் என்னென்னா அர்ஜுன் ஸ்கோர்னு ஒரு தடவை எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, -2 ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இந்த கண்டிஷன் செக் பண்ணியிருக்கு, இட் இஸ் நாட் ட்ரூ. ஸோ அதுக்கப்புறம் இந்த லூப்லேருந்து வெளியே வந்துடுச்சு. இதுவே வந்து வைல்ட் லூப்பில் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். சேம் கண்டிஷன் வந்து வைல்ட் லூப்பில் கொடுக்குறோம். கட் பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா அவுட்புட்டே நம்மளுக்கு வராது. ஏன்னா இப்போ டேரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை அந்த கண்டிஷன். ஸோ வந்து இந்த லூப்புக்குள்ளேயே என்ட்ரு ஆகலை. ஸோ நம்ம வந்து அவுட்புட்டே வரவே இல்லை. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் ஆஃப் வைல் அண்ட் டூ வைல் லூப். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு முக்கியமான லூப்ஸ் கண்டிஷன்ஸ் வந்து என்னென்னா டைப் என்னென்னா ஃபார் லூப். ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட்டு ஃபார் இனிஷியலைஸ் பண்ணுறது, அடுத்தது எத்தனை ஐட்ரேஷனுக்கு அந்த கண்டிஷன் நம்ம தரணும், அதுக்கப்புறம் அதை வந்து இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து சின்டாக்ஸ் ஆஃப் ஃபார் லூப். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ இன்ட்டு வந்து ஒரு 5 அப்படின்னு வச்சுக்கலாம், n = 5. ஸோ இதில் வந்து ஒரு ஐட்ரேஷனுக்காக இன்ட் ஐன்னு ஒரு இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் செமிகோலன் கொடுத்துட்டு I should be greater than n அப்படின்னா n வேல்யூ வந்து I வேல்யூ வந்து n-ஐ விட லெஸ் தேன் கொடுப்போம். லெஸ் தேன் n வரைக்கும் தான் வந்து இந்த கண்டிஷன்ஸ் நீ வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். அது வரைக்கும் இல்லைன்னா பண்ணக்கூடாது. I ++ அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ வந்து ஐயோட வேல்யூ வந்து இனிஷியலாக 0வாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இதை பிரிண்ட் பண்ணலாம். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து ரன் பண்ணோம்னா நமக்கு 5 டைம்ஸ் வந்திருக்கு. அதாவது என்ன ஆயிருக்குன்னா, ஐ வந்து இனிஷியலாக 0வாக இருக்குது, 0 வந்து லெஸ் தேன் 5 கரெக்டு. ஸோ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு ஃபர்ஸ்ட் டைம். அடுத்தது வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னால ஐயோட வேல்யூ 1 இருக்குது. ஸோ அடுத்தது I1 less than 5ங்கிறது ட்ரூ, அது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, செகண்ட் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி 5 டைம்ஸ் ஆகிருக்கு. 5th டைம் அப்போ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிறப்போ ஐயோட வேல்யூ 6 இருக்கும். 6 less than என்னான்னு பார்க்கும். 6 less than 5 is false. ஸோ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. இட் இஸ் இந்த ஃபார் லூப்பில் வந்து வெளியே வந்துடும். ஸோ இதுதான் வந்து ஃபார் லூப்போட எக்ஸாம்பிள். இதுலேயே வந்து நம்ம ஐயோட வேல்யூஸ் செக் பண்ணணும்னா இதிலே வந்து நான் பர்சன்டேஜ் டி கொடுத்துட்டு கமா ஐ ரன் பண்ணுறேன். ஸோ ஐயோட வேல்யூ என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஐயோட வேல்யூ ஃபர்ஸ்ட் 0 இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 5 4 இருக்குது.
5 இருக்கப்ப 5 less than 5 பார்த்துருக்கு, இல்லை ஃபால்ஸ். ஏன்னா 5 equal to 5 தான் ட்ரூ வரும். ஸோ அந்த டைமில் வந்து இது எக்ஸிக்யூட் ஆகலை. 5 டைம்ஸ்னால் வந்து நம்மளுக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபார் லூப். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பாயிண்டர்ஸ் நம்ம எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, பாயிண்டர்ஸ் அதாவது ஒரு வேரியபிளோட அட்ரஸை நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு நம்ம பாயிண்டர் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் int a = 1ன்னு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அந்த ஏ வந்து எந்த லொக்கேஷனில், மெமரி லொக்கேஷனில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு, மெமரி அட்ரஸில் நம்ம ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு $p and a அப்படின்னு கொடுத்தோம்னா ஏவோட அட்ரஸ் வந்து இந்த p பாயிண்டரில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இது நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஸோ பாயிண்டர்ஸ் வந்து முன்னாடியே இப்போ இந்த எக்ஸாம்பிள்லேயே வந்து 5 வந்து எதில் இந்த லொக்கேஷனில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்காக int $p and of n அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ வந்து printf நம்ம ரெண்டுத்தையும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். %d காமா இப்போ வந்து நம்ம டைரெக்டாக n வந்து எதில் ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்த்துக்கலாம். அதே மாதிரி பாயிண்ட் n வந்து எங்கே ஸ்டோர் ஆகிருக்குன்னா அந்த மெமரி அட்ரஸ் எதில் இருக்குன்னா பியில் இருக்குது. ஸோ p. ஸோ நம்ம இதை ரன் பண்ணோம்னா ஸோ 5ங்கிறது என்னோட வேல்யூ, அது வந்து இந்த லொக்கேஷனில் வந்து மெமரி லொக்கேஷனில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறது அவுட்புட்டாக வந்திருக்கு. இதை வந்து நம்ம டீரெஃபரன்ஸ் பண்ணோம்னா என்ன ஆகுன்னு பார்க்கலாம். டீரெஃபரன்ஸ்னால் இப்போ அந்த மெமரி லொக்கேஷனில் என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறது. ஸோ நம்ம வந்து எல்லாத்துக்கும் நியூ லைன் கேரக்டர் கொடுத்துடலாம். நியூ லைன். ஸோ அவுட்புட் வந்து நியூ லைன் வரும். ஸோ என்ன இருக்குன்னா இப்போ வந்து 5ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து 5ன்னு வந்திருக்கு. இப்போ செகண்ட் வந்து பியில் வந்து நம்ம வந்து 5ஓட மெமரி ஸ்டோர் பண்ணியிருக்கோம், மெமரி லொக்கேஷன் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ மறுபடியும் இப்போ இந்த $p அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த மெமரி லொக்கேஷனில் இருக்கிற வேல்யூ வந்து பண்ணியிருக்கோம். இதுக்கு பேர் வந்து ரெஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மெமரி லொக்கேஷனில் இருந்து அந்த வேல்யூ எடுக்கிறது, அதுக்கு பேர் தான் பாயிண்டர்ஸ். ஆக்சுவலாக வந்து பாயிண்டர்ஸ் வந்து அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அட்வான்டேஜஸ் என்னென்னா, இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு மல்டிபிள் வேல்யூஸ் நம்ம ரிட்டர்ன் பண்ணோம் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டைனாமிக்கலாக நம்ம வந்து மெமரி அலோகேட் பண்ணணும், இந்த வேரியபிள் வந்து செட் ஆஃப் பிளாக்ஸ் ஆஃப் மெமரிஸ்லாம் இருக்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணி மெமரி அலோகேஷன் வந்து malloc calloc கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணி அலோகேட் பண்ணலாம், ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி. ஆக்சுவலாக malloc calloc வந்து நம்ம ஃபர்தராக பார்க்க போகிறோம். ஸோ அப்போ வந்து நம்ம பாயிண்டர்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்கலாம். அதுக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜஸும் வந்து பாயிண்டர்ஸ் இருக்குது. எப்படின்னா இப்போ நம்ம வந்து இப்போ பாயிண்டர்ஸ் மூலிமா வந்து மெமரியில் இருக்கிற வேல்யூ வந்து என்னென்ன வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து ஒரு வேரியபிள் என்னென்ன வந்து ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து அந்த பாஸ்வேர்டை வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ 1 2 3 4 அப்படின்னு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து இந்த பாஸ்வேர்டு என்னவோ நம்ம அந்த மெமரி லொக்கேஷனை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து இந்த மெமரி லொக்கேஷனோட நம்மளுக்கு தெரிஞ்சாலே போதும், நம்ம வந்து டீரெஃபரன்ஸ் பண்ணி அந்த பாஸ்வேர்டு என்னன்னு சொல்லி ஹேக் பண்ணிட முடியும். ஸோ இதுதான் வந்து ஒரு பாயிண்டர்ஸோட டிஸ்அட்வான்டேஜ். ஸோ சிமிலர்வே பாயிண்டர்ஸில் வந்து டபுள் பாயிண்டர்ஸ் அப்படின்னு இருக்குது. டபுள் பாயிண்டர்ஸ்னால் என்னென்னா,
இப்போ வந்து இந்த மெமரி லொக்கேஷன் வந்து பின்னு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கோம்ல, அந்த பிங்கிறது வந்து எந்த மெமரியில் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம வந்து டபுள் பாயிண்டர் யூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து இன்னொரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இன்ட்டு அதை வந்து அதோட ரெப்ரசன்டேஷன் வந்து டபுள் ஸ்டார் ஆஃப் இதுக்கு ஒரு வேரியபிள் எக்ஸ் ஈக்குவல் டு and of and இதோட p. ஸோ பியோட மெமரி அட்ரஸ் எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டபுள் பாயிண்டர் யூஸ் பண்ணி டபுள் பாயிண்டர் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணோம்னா அந்த மெமரி அட்ரஸ் எதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதோட வேல்யூஸ் என்னன்னு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இது வந்து டபுள் ஸ்டார் எக்ஸு. ஸோ நம்ம இங்கே அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து இது வந்து இந்த எண்ணுங்கிறோட மெமரி அட்ரஸ் வந்து இது. அதுக்கப்புறம் அதை வந்து டீரெஃபரன்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு அவுட்புட் வந்துடுச்சு. இப்போ இந்த மெமரி அட்ரஸோட மெமரி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா இந்த எக்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு. அதை வந்து டபுள் டீரெஃபரன்ஸ் பண்ணனாலும் நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் வேல்யூ கிடைச்சிருது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டீரெஃபரன்ஸ் பண்ணுற மூலியமாக வந்து ஈஸியாக வந்து பாஸ்வேர்டு இல்லைனா வந்து ஒரு செக்யூர்டான வேல்யூஸ் வந்து கிராக் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால தான் வந்து இது வந்து பாயிண்டர்ஸுங்கிறது வந்து நான் செக்யூர். அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஃபர்தராக வந்து மிச்ச லாங்குவேஜஸ் ஜாவா C#லாம் வந்து பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணல. இது வந்து ஒரு செக்யூரிட்டி ப்ராப்ளம் இருக்கிறதுனால இது ஒரு ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜ் வித் த பாயிண்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்டு எஸ்கேப் சீக்வன்ஸ். ஆக்சுவலாக எஸ்கேப் சீக்வன்ஸுங்கிறது எதுக்குன்னா இது என்னென்னா காம்பினேஷன் ஆஃப் ஸ்லாஷ் அண்ட் லெட்டர் ஆர் டிஜிட். அதாவது எஸ்கேப் சீக்வன்ஸ்னால் நம்ம வந்து ஒரு டிஸ்பிளே பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு செட் ஆஃப் சீக்வன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் /n நியூ லைன் கேரக்டர், /t டேப் ஸ்பேஸ், /0 நல் அண்ட் டேப் டபுள் கோட்ஸ்னால் டு டிஸ்பிளே டபுள் கோட்ஸ். இது வந்து பிரிண்டபிள் வந்து இப்போ /n போட்டால் இப்போ printfல /n போட்டால் n வந்து பிரிண்ட் அப் பண்ணாது. அதுக்குன்னு டிஃப்ரெண்ட்டாக வந்து அது /nக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான ஆப்ரேஷன் இருக்குது. நம்ம எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். இப்போ நான் வந்து printfகுள்ளார டைரெக்டாக n கொடுத்து ரன் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து n பிரிண்ட் ஆகிடும். இதுவே /n அப்படின்னா இது ஒரு நியூ லைன் கேரக்டர். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நியூ லைன் தான் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 1/n2 அப்படின்னு கொடுத்து நம்ம பிரிண்ட் பண்ணுறேன். அப்போ நம்மளோட அவுட்புட் 1 அடுத்த லைனில் 2 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ /nோட பர்பஸ் வந்து இங்கே வந்து நியூ லைனுங்கிற மாதிரி யூஸ் ஆகிருக்கு. /tனா டேப் ஸ்பேஸ். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஸ்பேஸோடு நம்மளுக்கு அவுட்புட் வரும். /0னா அதே மாதிரி நல் கேரக்டர். அண்டு டபுள் கோட்ஸ். இப்போ நம்ம வந்து டபுள் கோட்ஸை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். டேரெக்டாக நம்ம வந்து டபுள் கோட்ஸ் தான் பிரிண்ட் பண்ணணும். இப்போ டேரெக்டாக நம்ம ரன் பண்ணால் நம்மளுக்கு வந்து எரர் தான் வரும். ஏன்னா கம்பைலர் வந்து இந்த டபுள் கோட்ஸுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து எடுத்துக்காது. ஸோ நம்ம இப்போ டபுள் கோட்ஸை பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்ப /double கோட் அப்படின்னு கொடுத்தோம்னா ஸோ அப்போ வந்து /double பிரிண்ட் ஆகணும்னு வந்து கம்பைலர் எடுத்துக்கும். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணால் நம்மளோட அவுட்புட் டபுள் கோடாக வரும். ஸோ இதுதான் வந்து எஸ்கேப் சீக்வன்ஸ். ஒரு டிஸ்பிளே பர்பஸ்க்காக யூஸ் ஆகிற கம்யூனிகேட்டிவ் எக்ஸாம்பிள் சீக்வன்ஸில் எஸ்கேப் சீக்வன்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து இருக்கிறதுல மெயினான டாபிக். ஏன்னா ஒரு அட்வான்ஸ்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒரு நம்ம எஃபிஷியண்ட்டாக நம்ம எழுதுகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மெயின் எக்ஸாம்பிளே ஃபங்க்ஷன் தான். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு செட் ஆஃப் கோடை வந்து மல்டிபிள் டைம்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ வந்து அந்த செட் ஆஃப் கோடை வந்து ஒரு ஃபங்க்ஷனாக எழுதிட்டு அந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து மல்டிபிள் டைம்ஸ் கால் பண்ணுறது தான் ஒரு எஃபிஷியன்ட் கோடு. ஏன்னா அப்போ தான் வந்து கோட் ரீடபிலிட்டியும் இருக்கும், ரீயூசபிலிட்டியும் இருக்கும். அண்டு எத்தனை டைம் வேணும்னாலும் நம்ம அந்த செட் ஆஃப் பிளாக்கை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரே டைம் நம்ம வந்து
பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஃபங்க்ஷன் மூலயமா கால் பண்ணுறது வந்து ஒரு சிம்பிளஸ்ட் வே. அதை நம்ம வந்து எக்ஸாம்பிள்லேயே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபீச்சர்ஸ் என்னென்னு கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். இது வந்து என்னென்னா இட்ஸ் a செட் ஆஃப் கோட் அவுட் சைட் அ மெயின் ஃபங்க்ஷன். அதாவது நம்ம கோடு எல்லாமே வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் எழுதுகிறோம். ஆனால் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன் மெயின்குள்ளார வர்றது வந்து நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணி அதை வந்து அந்த ஃபங்க்ஷன் நம்மளுக்கு செட் ஆஃப் கோடை வந்து அவுட் சைடில் நம்ம டிக்ளேர் பண்ணி அதை கால் பண்ணலாம். அதுதான் ஒரு ஃபங்க்ஷன். எத்தனை டைம் வேணாலும் அதை கால் பண்ணிக்கலாம். அந்த சேம் ஆப்ரேஷன் கேன் பி பர்ஃபார்ம் வித் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம் 1 and 2 பண்ணணும், அடுத்தது வந்து சம் 3 and 4 பண்ணணும். இந்த மாதிரி நிறைய சம் ஆப்ரேஷன்ஸ் நம்ம பண்ணணும்னு நினச்சோம்னா ஜஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷனை வந்து சம்முங்கிற ஃபங்க்ஷனில் டிக்ளேர் பண்ணிவிட்டு வேரியபிள்ஸ் மூலயமா நம்ம வந்து 1 and 2 3 and 4 வந்து வேரியபிள்ஸாக கொடுத்தோம்னாலே போதும். நம்ம நிறைய டைம் வந்து ஆப்ரேஷன்ஸ் வந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு டைம் பண்ணிவிட்டு அதை வேரியபிள்ஸ் மூலயமா நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அதை நம்ம பண்ணுறோம், கோடில் பார்க்கலாம் எக்ஸாம்பிள் கிளாரிட்டியோட. அடுத்த ஃபீச்சர் என்னென்னா கோட் ரீயூசபிலிட்டி அண்ட் மாடுலாரிட்டி. சொன்ன மாதிரி ஆல்ரெடி வந்து ஒரு செட் ஆஃப் கோடை மல்டிபிள் டைம்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கேன் ட்ராக் த ஒர்க் ஈஸிலி இஃப் வி டிவைட் த கோட் இன்டு செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ வந்து நம்ம பெரிய ப்ராஜெக்ட்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து நிறைய ஃபைல்ஸ் இருக்கும், நிறைய கோட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு பக்கை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷனாக அதை டிக்ளேர் பண்ணி மல்டிபிள் டைம்ஸ் சேம் கோடை எழுதுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷனில் அந்த கோடு இருந்ததுன்னா நம்ம ட்ராக் பண்ணுறதுக்கு வெரி ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அதை ஃபிக்ஸ் பண்ணுறதும் ஒரே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிடலாம். இல்லைனா வந்து மல்டிபிள் டைம்ஸ் நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் அந்த செட் ஆஃப் கோடு யூஸ் பண்ணுவோமோ அங்கங்கெல்லாம் வந்து நம்ம மாற்றிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ பக் சால்விங்க்கும் இது ஈஸியாக இருக்கும். அண்ட் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேத் ஃபங்க்ஷன்லாம் இருக்குன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரீடிஃபைன்டாக பில்ட்டினாக இருக்கும், அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் வந்து நாமளாக கொடுத்து அந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ கோடில் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கிளியர் பண்ணிடுவோம். இப்போ நம்ம சம் ஆப்ரேஷன் பண்ணோம். இப்போ சம் ஃபங்க்ஷனை நான் வந்து இங்கே கொடுக்குறேன். அது வந்து இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு பி அதை வந்து வெளியே டிக்ளேர் பண்ணிக்கலாம். இன்ட்டு ஏ ஈக்குவல் டு இனிஷியலாக 0 தரேன், பி ஈக்குவல் டு 0. அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம வந்து நம்பர்ஸ் என்னென்ன நம்பர்ஸ் வேணாலும் கண்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் வந்து தரணும் அவுட் சைட் த மெயின். ஸோ ரிட்டன் டைப் வந்து இன்ட்டுங்கிறதுனால நான் இன்ட் சம், இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு ரிட்டன் டைப் இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் மூலிமா வந்து நம்ம ஒரு வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ அதை வந்து நம்ம இன்ட் ரிசல்ட்டுன்னு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நான் printfல வந்து டிஸ்பிளே பண்ணணும் என்ன ரிசல்ட் வருது அப்படின்ட்டு. ஸோ printf %d, ரிசல்ட். இப்போ வந்து நம்ம ரிசல்ட் தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ இதுக்குள்ளே நம்ம வந்து ஆப்ரேஷன்ஸ் தரணும். இன்ட்டு ஏ இன்ட்டு பி அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம இதில் வந்து என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோமோ ஏ ப்ளஸ் பி பண்ண போகிறோம். சம்முங்கிறனால நம்ம ஏ ப்ளஸ் பி அதை அந்த வேல்யூவை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம பேராமீட்டர் வந்து 2 தரணும். ஏன்னா நம்ம இங்கே 2 ஒரு 1 + 2 அந்த மாதிரி நம்ம 2 வேரியபிள் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 1, 2 அப்படின்னு கொடுத்து ரன் பண்ணலாம். ஏன் நம்மளுக்கு அவுட்புட் ரிசல்ட் இஸ் 3ன்னு வந்துருச்சு. இதுவே வந்து நம்மளுக்கு இது செட்டாக இதை வந்து நம்ம மல்டிபிள் டைம்ஸ் நம்ம வந்து வித் டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். இது வந்து 10, 20 அப்படின்னு தரேன்.
இப்போ வந்து நம்ம பிரிண்ட்லேயே வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்மளோட ரிசல்டன்ட் வேரியபிள்ஸையும் நம்ம வந்து வேரி பண்ணிக்கணும். ரிசல்ட் 1, ரிசல்ட் 2, அதே மாதிரி இது வந்து ரிசல்ட் 1, ரிசல்ட் 2, இது வந்து நியூ லைன் கேரக்டர் கொண்டு வரும். ஸோ நம்ம சேம் ஒரே ஃபங்க்ஷன் ஆன இன்ட் சம்மை யூஸ் பண்ணி மல்டிபிள் சம் ஆப்ரேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் வித் சேம் மெத்தட் கால். பேராமீட்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ இதை நம்ம ரன் பண்ணால் நம்மளுக்கு அவுட்புட் கரெக்டாக வந்திருக்கு. ஃபர்ஸ்ட்டு சம்மில் வந்து 3, செகண்ட் சம்மில் வந்து 30, தேர்ட் சம்மில் வந்து 250. ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இதுதான் ஃபங்க்ஷனோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னா ரிக்கர்ஷன் வந்து ஒன் ஆஃப் த மெயின் கான்செப்ட். என்னென்னா இப்போ ஃபங்க்ஷனை நம்ம பார்த்தோம், அந்த ஃபங்க்ஷனையே வந்து ஃபங்க்ஷன் காலில் யூஸ் பண்ணுறது தான் ரிக்கர்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளாரே அந்த சேம் ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறது பேர் ரிக்கர்ஷன். ஸோ இதுதான் சின்டாக்ஸு. இந்த ஃபங்க்ஷனில் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னா அதோட ரிட்டர்ன்லேயே வந்து சேம் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகிருக்கணும். அது வந்து ரிக்கர்ஷன்னால் நம்மளுக்கு வந்து என்ன மெயினான யூஸ்னால் அதோட எக்ஸிக்யூஷன் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்ம சேம் மெத்தடு தான் வந்து திருப்பி கால் பண்ணுறோம் அன்டில் சம் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் ரீச் ஆகிற வரைக்கும். அதோட எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபேக்டோரியல் வந்து கண்டுபிடிக்கலாம் வித் யூஸிங் ரிக்கர்ஷன் அப்படின்னா ஃபேக்ட். இதை வந்து நான் ரிசல்ட்டையும் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இன்ட்டு ரிசல்ட் ஈக்குவல் டு இதே நான் வந்து பிரிண்ட்எஃப்லையும் கொடுத்துட்றேன். பிரிண்ட்எஃப் ஆஃப் வந்து கோட்ஸில் %d, ரிசல்ட். ஸோ நம்ம வந்து ஒரு ஃபேக்டோரியல் நம்ம 5ன்னு எக்ஸாம்பிள் வச்சுட்டோம்னா அந்த ஃபேக்டோரியலோட 5 வந்து இதில் வந்து நம்ம ரிக்கர்ஷனில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து சிமிலர்வே இதில் நம்ம ஒரு வேரியபிள் இருந்தால் போதும். நம்ம 5ங்கிறது தான் நம்ம ஒரே பேராமீட்டர். ஸோ இது வந்து ஃபேக்டர். ஸோ இது வந்து என்ன ஆகணும்னா a மல்டிப்ளைடு வித் ஃபேக்ட் ஆஃப் a minus 1. அதாவது ஃபேக்டோரியல்லாம் என்னென்னா இப்போ 5 ஃபேக்டோரியல்னா 5 × 4 × 3 × 2 × 1. ஸோ நம்ம 5 இன்ட்டு மறுபடியும் ஃபேக்ட் -1. ஸோ இப்போ a - 1ங்கிறது வந்து இங்கே 4 ஆகிடும். ஸோ 5 × 4 மறுபடியும் வந்து அதே சேம் ஃபங்க்ஷன் கால் ஆகி அப்போ வந்து 4ங்கிறது வந்து 4 - 1 3 ஆகிடும். ஸோ 4 × 3 மறுபடியும் அது சேம் மெத்தட் கால் ஆகி 4 வந்து 3 ஆகிடும், 3 வந்து 2 ஆகிடும். அதே மாதிரி it should go on until if a greater than or equal to 1, less than or 1, அதாவது 1 ரீச் ஆகிற வரைக்கும் அந்த ஆப்ரேஷன் நடக்கும். ரீச் ஆனதுக்கப்புறம் ரிட்டர்ன் 1 வந்து ரிட்டர்ன் பண்ணோம். அன்டில் 1 ஆகாத வரைக்கும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும் வித் இட்ஸ் லெஸ்ஸர் தென் 1 நம்பர். ஸோ 5 வந்து நம்ம 5 × 4 அந்த மாதிரி ஆரம்பிக்கணும். 3னா 3 × 2 × 1 அந்த மாதிரி ஆரம்பிக்கணும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபேக்ட்டுங்கிற மெத்தடை வந்து அந்த மெத்தட்லேயே நம்ம கால் பண்ணியிருக்கோம் மல்டிபிள் டைம்ஸ் அன்டில் இட் ரீச்சஸ் a வந்து 1 ஆகிற வரைக்கும். ஸோ நம்ம a வந்து -1 கொடுத்துருக்கறதுனால அது டிக்ரிமெண்ட் ஆகிட்டே வந்து a வந்து 1 ஆகிற வரைக்கும் அதை வந்து இந்த ஃபேக்டோரியல் இன்ட்டு a அப்படிங்கிறது வந்து ஆகிட்டே இருக்கும். அட்லாஸ்ட் வந்து 1ங்கிறது ரீச் ஆனதுன்னு ரிட்டர்ன் 1 ஆகிடும். அன்டில் தட் ரிட்டர்ன் வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபேக்டோரியல் வேல்யூ வந்து கொடுக்கும். ஸோ நம்ம இந்த இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ 120 5 ஃபேக்டோரியல் வந்து 120. இதுவே 3 கொடுத்தோம்னா 6 வரும் அவுட்புட்டு. நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கு. இது ரிகர்ஷன் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு
நெக்ஸ்ட்டு கான்செப்ட் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்னென்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா வேல்யூஸ் இருக்கும், அதுக்கு வந்து செட் ஆஃப் ரிலேஷன்ஷிப். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் அரே அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது வந்து ஒரு செட் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸு, அதுக்கு வந்து ஒரு ரிலேஷன், ஒரு இண்டெக்ஸ் 0ல் இந்த வேல்யூ, 1னா இந்த வேல்யூ, அந்த மாதிரி ஒரு டிக்ளேர்டு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்து அதில் வந்து வேறு வேல்யூ கொடுக்குறோம். வந்து ஃபங்க்ஷன்ஸ் அப்ளை டு தெம். இந்த 3 கான்செப்டையும் சேர்த்தது தான் வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு 2 டைப்ஸ் இருக்குது, ப்ரிமிட்டிவ் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஆர் பில்ட்-இன் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஆர் அடுத்த டைப் என்னென்னா அப்ஸ்ட்ராக்ட் ஆர் யூசர் டிஃபைன்டு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். இது டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் வந்து டீட்டெயில்டாக நம்ம டைப்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். லீனியரானா ஒரு ஸ்டோர், அதாவது அந்த மெமரி அட்ரஸ் வந்து ஸ்டோராக இருக்க சீக்வன்ஸ் வந்து லீனியராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அரே அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதோட மெமரி அட்ரஸ் வந்து 1 2 3 4 அந்த மாதிரி லீனியராக ஸ்டோர் ஆகிட்டு வரும். ஸோ அது வந்து லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு ஒரு எக்ஸாம்பிள். இதே நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்னால் இட் இஸ் அரேஞ்ச்டு இன் நான் லீனியர் ஃபேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீ அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது ஒரு கிளஸ்டராக ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த எலமெண்ட் இங்கே தான் இருக்குதுன்னு நம்ம கண்டிப்பாக கன்ஃபார்ம்டாக சொல்ல முடியாது. ஸோ இட்ஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். அடுத்த எக்ஸாம்பிள் வந்து ஹோமோஜீனியஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர். அது வந்து என்னென்னா ஆல் த எலமெண்ட்ஸ், அந்த எலமெண்ட் எல்லாமே வந்து சேம் டேட்டா டைப்பு உண்டானதாக இருந்ததுன்னா அது வந்து ஹோமோஜீனியஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர். அதோட எக்ஸாம்பிள் வந்து அரே. நான் ஹோமோஜீனியஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இட்ஸ் ஆஃப் மேடப் ஆஃப் டிஃப்ரெண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்போ நம்ம எப்படின்னா மல்டிபிள் டேட்டா டைப்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஃபார்மேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து கொண்டு வரலாம். அது வந்து ஸ்ட்ரக்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து ஃபியூச்சரில் பார்க்கலாம். அண்டு ஸ்டாட்டிக் சைஸ் அண்ட் மெமரி இஸ் சேம், அதுக்கு எக்ஸாம்பிள் அரே தான். டைனாமிக்னா சைஸ் அண்ட் மெமரி மே சேஞ்ச் வேரி. ஸோ அதோட எக்ஸாம்பிள் வந்து லிங்க்டு லிஸ்ட். ஸோ இப்போ நம்ம அரே பார்த்துட்டு அடுத்தது ஒரு ஸ்ட்ரக்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஸ்ட்ரக்சருக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அரே அப்படிங்கிறது என்னென்னா சிமிலர் டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ் எலமெண்ட்ஸ் ஸ்டோர்ட் இன் அ கண்டினியூஸ் மெமரி லொக்கேஷன் அண்ட் இட் அக்சஸ்டு பை இட்ஸ் இண்டெக்ஸ் நம்பர்ஸ். ஸோ சிமிலர் டேட்டா டைப்ஸ் வந்து சீக்வன்ஷியல் ஆர்டரில் வந்து சீக்வன்ஷியல் மெமரி லொக்கேஷனில் வந்து அரேஞ்ச்டு ஆகிருக்கிறது தான் வந்து அரேஸ்ன்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்னென்னா 1 டைமென்ஷனல் அரே, 2 டைமென்ஷனல் அரே அண்ட் மல்டி டைமென்ஷனல் அரே. 1 டைமென்ஷனல் அரேனா ஒரு ரோ மட்டும் இருக்கிறது தான் வந்து 1 டைமென்ஷனல் அரே. 2 டைமென்ஷனல் அரேனா கலெக்ஷன் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து டேட்டா டைப் 1 2, அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மில் வந்து ஒரு ஸ்கொயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். மல்டி டைமென்ஷனல் அரேனா மோர் தேன் 2 டைமென்ஷனில் வந்து ஒரு அரே ஃபார்மேஷன் ஆயிடுச்சுன்னா அது வந்து மல்டி டைமென்ஷனல் அரே. இது சின்டாக்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அரேக்கும் ஸ்ட்ரக்சருக்கும். ஸ்ட்ரக்சர்னால் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட்ஸ் அ யூசர் டிஃபைன்டு ஒன். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து டேட்டா டைப் வந்து வேரியஸ் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து நம்ம அரே மாதிரி ஃபார்ம் பண்ணுறது தான். ஸோ இப்போ நம்ம வந்து இதை கிளியர் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு அரேயோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ அரே வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணோம் இன்ட்டு ஏ ஸ்கொயர். ஸோ இது வந்து அரேயோட டிக்ளரேஷன் மாதிரி ஏ பிராக்ஸு. ஸோ இதுக்காக வந்து டூ 5, 7, 3 அப்படின்னு கொடுக்குறேன். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் அரே. லீனியராக வந்து சீக்வென்ஷியல் ஆர்டரில் வந்து அரேஞ்ச் இருக்குது. ஃபார் இப்போ நம்ம வந்து இந்த அரேயோட வேல்யூஸ் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணலாம். இன்ட்டு I = 0, I <n, I++. ஸோ நம்ம இப்போ வந்து அரே ஆஃப் I வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ printf ஆஃப் A ஆஃப் I நம்ம வந்து ஒரு நிலை கேரக்டர் கொடுத்தலாம்.
நம்ம வந்து ஈச் எலமெண்ட்டை வந்து 1 by 1 பிரிண்ட் பண்ண போகிறோம். இதுதான் சிங்கிள் டைமென்ஷனல் அரே. ஸோ printf a of I. ஸோ நம்ம இங்கே %d தரணும், கமா %d. ஸோ இப்போ ஈச் எலமெண்ட் 1 by 1 வந்து அன்டில் என்னங்கிறது வந்து லென்த்து, அதாவது இங்கே வந்து 4 இருக்குது. ஸோ நம்ம 4ன்னு கொடுத்துக்கலாம், 4 எலமெண்ட்ஸோட லென்த். ஸோ நம்ம 3 5 8 3 இது வந்து சிங்கிள் டைமென்ஷனல் அரே. இதே மல்டி டைமென்ஷனல் அரேன்னா 2 பாக்ஸ் கொடுத்துட்டு இதோட வேல்யூ நம்ம வந்து யூசர் கமா இது வந்து 1 2 3 4. ஸோ இப்போ வந்து நம்ம 2 டைமென்ஷனுங்கிறனால நம்ம 2 ஃபார் லூப் போட்டு ஜே அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அன்டில் நம்ம வந்து ஒரு பேட்டர்னாக ஃபார்ம், இது வந்து இஃப் காலம் வந்து நம்ம 2ஆக இருந்ததுன்னா ஜே ஈக்குவல் டு 2ஆக இருந்ததுன்னா நம்ம வந்து நியூ லைன் கேரக்டர் பிரிண்ட் பண்ணலாம், என்னென்னா நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம அவுட்புட் என்னென்னு பார்க்கலாம். அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு அரே ஆஃப் 2 dimension 2 and 3 அண்டு அதை எடுத்துகிட்டு அதோட வேல்யூஸ் நம்ம வந்து யூசர்ட்டு வந்து வாங்குகிறோம் பை யூஸிங் scanf. ஸோ 1 by 1 வாங்கிட்டு அதை வந்து 2 dimension அரேவாக டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து இதை ரன் பண்ணி அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ அவுட்புட் வந்து ஒரு பிராக்ஸ் மிஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ ரன் பண்ணலாம். நம்ம வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு 0 0 0 அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு வந்து 1 அப்படிங்கிறது கொடுக்குறோம். ஸோ 0 1ங்கிறதுக்கு 2 கொடுக்கலாம், அடுத்தது 3, அடுத்தது 4, இதே மாதிரி 4 3 2. ஸோ நம்மளோட அவுட்புட் வந்து 2x3 மேட்ரிக்ஸ் மாதிரி வந்திருக்கு. ஸோ 1 2 3 4 4 3. ஸோ 1 2 3 வந்து ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் 4 4 3 வந்து செகண்ட் ரோ மாதிரி பிரிண்ட் இருக்குது. இது வந்து 2 dimension மேட்ரிக்ஸ் மாதிரி பிரிண்ட் ஆகிற அரே. ஸோ 2D அரேயோட எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து என்னென்னா சிமிலர் வே ஆஃப் அரே தான், பட் வந்து நம்ம அரே வந்தோன்னா ஒரு செட் ஆஃப் சேம் டேட்டா டைப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். பட் இதுவே வந்து ஸ்ட்ரக்சர் அப்படின்னா நம்ம வந்து யூசர் டெஃபினிஷன் மூலிமா வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு எம்ப்ளாயி டேட்டா வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் மூலிமா கொண்டு வரணும் அப்படின்னா ஸ்ட்ரக்ட் கீவேர்டு யூஸ் பண்ணோம். ஸ்ட்ரக்ட் எம்ப்ளாயி அப்படிங்கிறது வந்து நம்ம யூஸ் எம்ப்ளாயி, இது வந்து ப்ராக்கெட்ஸில் கோட்ஸில். இப்போ நம்ம வந்து டேட்டா டைப்ஸ் வந்து நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். இட் கேன் பி இன் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்டு ஐடி அப்படின்னு வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு கேரக்டரில் வந்து நம்ம ஜெண்டர் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எஃப்னா ஃபீமேல், எம்னா மேலுங்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு சேலரி. ஸோ ஃப்ளோட் வேரியபிளாக வந்து ஒரு சேலரி வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் மூலியமாக வந்து நம்ம வந்து அக்சஸ் பண்ண முடியும். E1, E2 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி வந்து E1, செகண்ட் எம்ப்ளாயி வந்து E2 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரக்சரில் வந்து டிஃபைன் ஆகிருக்கு ஆல்ரெடி. ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு நம்ம வந்து யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப்ஸ் ஆன எம்ப்ளாயி வந்து நம்ம கால் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் E1 டாட் அப்படின்னு கொடுத்த ஐடி வேல்யூ நம்ம சேவ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 1 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு E1 வந்து
E2ஓட ஐடி வந்து 2ன்னு கொடுத்தோம். ஸோ இது வந்து இன்டென்ட் சேவ் பண்ணனால நம்மளுக்கு ப்ராக்ஸ் வேணும். இதுவே நம்ம கேரக்டர் அப்படின்னு சேவ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ப்ராக்ஸ் தேவைப்படும். ஸோ சிமிலர்வே நம்ம வந்து ஜெண்டர் அண்டு சேலரியை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சேவ் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணலாம். என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். சிமிலர்லி இப்போ வந்து நேம் ஜெண்டர் ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி வந்து மேல் அப்படின்னு வச்சுக்கலாம். செகண்ட் வந்து ஃபீமேல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ சிமிலர்வே இதோட சேலரி நம்ம எப்படி நம்ம கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து ரெகனைஸ் ஆகும். ஸோ சேலரி வந்து 10,000 அப்படின்னு கொடுத்துடலாம். செகண்ட் சேலரி வந்து 20,000 கொடுத்துடலாம். ஸோ நான் இப்போ 1 by 1 வந்து வேல்யூஸ் வந்து பிரிண்ட் பண்ணலாம். printf ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து ஒரு இன்ட்டுங்கிறனால டி கொடுத்துட்டு E1 ஆஃப் ஐடி. ஸோ சிமிலர்வே E1ஓட ஜெண்டர் அதே மாதிரி சேலரி. ஸோ இது வந்து ஒரு கேரக்டர்னால இந்த சி, இது வந்து ஒரு ஃப்ளோட்டுனால எஃப். ஸோ நம்ம இது வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ நம்ம அவுட்புட் இங்கே இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து இந்த ப்ராக்கெட்ஸ் வராது. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம டைரெக்டாக ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணோம்னா நம்மளோட அவுட்புட் வந்து கரெக்டாக வந்துருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி ஐடி வந்து 1 அண்ட் செகண்ட் சேம் எம்ப்ளாயி ஐடி ஜெண்டர் வந்து மேல் அண்ட் சேலரி வந்து 10,000. ஸோ சிமிலர்லி நம்ம எம்ப்ளாயி 2ஓட எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ரன் பண்ணோம். ஸோ செகண்ட் எம்ப்ளாயி வந்து 2 ஃபீமேல் அண்ட் 20,000. இதுதான் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் த ஸ்ட்ரக்சர். அதாவது டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் வச்சு நம்ம வந்து அரே மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம் பை யூஸிங் ஸ்ட்ரக்சர். இதுதான் ஸ்ட்ரக்சர் கான்செப்ட். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம போனோம். நெக்ஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னா டேட்டா செட்டர்ஸ், அரேஸ் அண்ட் லிங்க் லிஸ்ட். நெக்ஸ்ட்டு நம்ம லிங்க் லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். லிங்க் லிஸ்ட் வந்து என்னென்னா ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் மெமரி வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் சிமிலர் டு அன் அரே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளாக், ஸோ பிளாக்ஸ் ஆஃப் செயின்ஸ் ஆஃப் வந்து மெமரி அலோகேஷன் வந்து லிங்கர் லிஸ்ட்டில் வந்து 1 by 1 எலமெண்ட்டாக வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதுதான் வந்து எலமெண்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் ரேண்டம் பிளாக் ஆஃப் மெமரி. ஃபைனல் எலமெண்ட் வந்து அதோட மெமரி வந்து அட்ரஸ் வந்து நல்லா ஸ்டோர் ஆகிடும். ஸோ நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 4 எலமெண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணோம். 10, 20, 30, 40 அப்படின்னு ஸ்டோர் பண்ணோம்னா லிங்கர் லிஸ்ட்டில் அப்போ வந்து ஒரு ஏங்கிற பிளாக்கில் வந்து அது தான் ஹெட் பிளாக்கு, அதில் வந்து 10ன்னு ஸ்டோர் ஆகிடும். அதோட லிங்க் வந்து பியில் இருக்குது, பி வந்து 20ன்னு ஸ்டோர் ஆகிடும். அது வந்து சிங்கிற லிங்க் பிளாக்கில் வந்து 33rd எலமெண்ட் வந்து ஸ்டோர் ஆகிடும். அடுத்தது வந்து 40 ஸ்டோர் ஆகிடும். அப்போ வந்து இதோட மெமரியெல்லாம் வந்து அந்த மெமரி அட்ரஸ் இருக்கும். லாஸ்ட்டு ஃபைனல் மெமரி அட்ரஸ் வந்து நல்லா வந்து மாறிடும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் இது வந்து சிமிலர் டு அரே தான். பட் என்ன டிஃப்ரென்ஸ்னால் சீக்வென்ஸ் மெமரி வந்து சீக்வென்ஷியலாக இருக்காது. இது வந்து ஒரு செட் ஆஃப் மெமரி பிளாக்ஸில் வந்து அதை ரேண்டம் மெமரியில் வந்து இது ஸ்டோர் ஆகிக்கும். பட் ஈச் அண்ட் எவ்ரி திங் வில் பி ஹேவிங் அ லிங்க். இந்த ஹெட்டு வந்து இந்த டெய்லை வந்து லிங்க் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஹெட்டு வந்து இதோட ஹெட்டில் லிங்க் ஆகிருக்கும். லாஸ்ட் எலமெண்ட் வந்து டெய்ல்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்லா பிளாக்கும் வந்து நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இது லிங்க்டு லிஸ்ட்லேயே வந்து அனதர் 3 டைப்ஸ் இருக்குது. சிங்கிள் லிங்க் லிஸ்ட், டபுள்லி லிங்க் லிஸ்ட் அண்ட் சர்க்குலர் லிங்க் லிஸ்ட். சிங்கிள் லிங்க் லிஸ்ட்னால் ஒரு லீனியர் செயினாக இந்த ஒரு ஹெட்டு ஒரு டெய்லு நடுவில் நோட்ஸ்லாம் இருக்கிறது தான் வந்து சிங்கிளி லிங்க்டு லிஸ்ட். டபுள்லி லிங்க்டு லிஸ்ட்னால் இதில் வந்து இந்த பிளாக்லேயே வந்து போத் ஹெட் அண்ட் டெய்ல் இருக்கும். போத் 2 பக்கமும் வந்து ஒரு லிங்க் இருக்கும். ஏலேருந்தும் ஒரு பிக்கு இந்த பிளாக்ல வந்து லிங்க் இருக்குது, பியிலேருந்து ஏக்கும் வந்து இந்த பிளாக்ல லிங்க் இருக்குது. அதே மாதிரி B to C, C to B, அதே மாதிரி C to D, D to C. ஸோ இதில் வந்து ஹெட் இருக்கும். அதே மாதிரி லாஸ்ட் எலமெண்ட்டோட மெமரி வந்து நல் மெமரி. இது வந்து டபுள்லி லிங்க்டு லிஸ்ட். சிமிலர் வே சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்டில் ஒரு இட்ஸ் சிமிலர் டு டபுள்லி லிங்க் லிஸ்ட் தான். பட் ஒரே ஒரு சேஞ்சஸ் என்னென்னா லாஸ்ட் நல் அப்படிங்கிற டெய்ல் வந்து ஃபர்ஸ்ட் ஹெட்டோட கனெக்டாக இருக்கும். ஸோ வந்து இது வந்து ஒரு சர்க்கிளாக ஒரு செயினாக ஒரு செயின் மாதிரி இருக்கிறதுனால இது வந்து ஒரு சர்க்குலர் லிங்க் லிஸ்ட். நெக்ஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னா ஸ்ட்ரிங்னு என்னென்னா நம்ம வேறு லாங்குவேஜஸ்லாம் பார்த்தோம்னா அது ஸ்ட்ரிங்குங்கிறது தனி டேட்டா டைப்பாக இருக்கும். பட் இந்த சியில் வந்து ஸ்ட்ரிங்குங்கிறது தனி டேட்டா டைப் கிடையாது. ஒன்லி கேரக்டரோட அரேவாக தான் நம்ம வந்து ஸ்ட்ரிங் வந்து யூஸ் பண்ண முடியும். அந்த ஸ்ட்ரிங்கை வச்சு நம்ம என்னென்னா பேசிக் ஆப்ரேஷன்ஸ் வித் பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன பண்ணலான்னா ஸ்ட்ரிங் லைன், அந்த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் என்னென்னு கேல்குலேட் பண்ணலாம். ஸ்ட்ரிங் காப்பி வந்து ஒரு சோர்ஸ் ஸ்ட்ரிங்லேருந்து இன்னொரு டெஸ்டினேஷன் ஸ்ட்ரிங் வந்து ஸ்ட்ரிங் காப்பி வச்சு காப்பி பண்ணலாம். ஸ்ட்ரிங் கம்பேர், இது வந்து ஒரு பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம். இதர் 2 ஸ்ட்ரிங்கை வந்து கம்பேர் பண்ணி அது ரெண்டும் ஈக்குவலாக இல்லையா அப்படின்னு சொல்லும். ரிவர்ஸ் வந்து ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் ரிவர்ஸ். ஸ்ட்ரிங் லோவர்னால் அது வந்து அந்த அப்பர் கேஸ் கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே லோவர் பண்ணிவிடும். அதே மாதிரி ஸ்ட்ரிங் அப்பர் வந்து அப்பர் கேஸ் எல்லாத்தையுமே வந்து எல்லா கேரக்டர்ஸும் அப்பர் கேஸில் மாற்றிடும். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஸ்ட்ரக்சர் வந்து யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப்ஸ் வச்சு ஒரு சீக்வன்ஷியல் மெமரி வந்து சிமிலர் டு அரே வந்து நம்ம பண்ணலாம். இட் இஸ் யூஸ்டு டு represents records and struct is the keyword used for that. அதுக்கப்புறம் சின்டாக்ஸ் நம்ம ஆல்ரெடி வந்து அந்த கோடில் பார்த்துருக்கோம். ஸோ ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் யூனியன்ஸ் வந்து என்ன டிஃப்ரெண்ட்னா, யூனியன்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து சிமிலர் டைப் தான். ஆனால் ஒரு சில டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்குது. என்னென்னா எலமெண்ட்ஸ் ஆர் யூனிக் மெமரி ஸ்பேஸ். அதாவது ஸ்ட்ரக்சரில் வந்து அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வந்து யூனிக் மெமரி ஸ்பேஸ் இருக்கும். பட் யூனியனில் வந்து இட் ஷேர்ஸ் மெமரி ஸ்பேஸ். ஒன்றுத்துக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக மெமரி இருக்காது, எல்லாமே வந்து ஷேர் ஆகிருக்கும். சேஞ்ச் ஆஃப் வேல்யூ இன் ஒன் மெம்பர் வில் நாட் அஃபெக்ட் அதர்ஸ். இதுவே சேஞ்ச் ஆஃப் வேல்யூ ஆஃப் ஒன் மெம்பர் வில் அஃபெக்ட் அதர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒரு வேல்யூ எடுத்துட்டாங்கன்னா மிச்ச வேல்யூஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகாது. பட் ஒரு வேல்யூ வந்து இதில் வந்து சேஞ்ச் ஆனாலும் மிச்ச வேல்யூவோட மெமரி அண்ட் சைஸ் வந்து இதில் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஆல் மெம்பர்ஸ், அது வந்து யூனியனில் ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் கேன் பி இனிஷியலைஸ்ட். அதாவது ஆல் மெம்பர்ஸ் வந்து இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஒன்று வந்து இன்ட்டு, ஒன் ஃப்ளோட்டு, ஒன் கேர் அப்படிங்கிற வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து இனிஷியலைஸ் பண்ணி அதை வந்து ஒரு இனிஷியல் வேல்யூ டிஃபால்ட் வேல்யூ வந்து கொடுக்கலாம். பட் யூனியன்லனா ஒன்லி ஒன் ஃபர்ஸ்ட் மெம்பர் கேன் பி இனிஷியலைஸ்ட் அட் ஒன்ஸ். முதல் மெம்பர் மட்டும்தான் வந்து இனிஷியலைஸ் பண்ண முடியும். முதல் செட்டை வந்து தான் இனிஷியலைஸ் பண்ண முடியும். மிச்சம் வந்து டிஃபால்ட் வேல்யூஸ் தர முடியாது. ஸோ இது வந்து ஸ்ட்ரக்ட் கீவேர்டு யூஸ் பண்ணி ஸ்ட்ரக்டை வந்து கால் பண்ணலாம். யூனியன் கீவேர்டு யூஸ் பண்ணி யூனியன் வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டைனமிக் மெமரி அலோகேஷன். இது வந்து ஒன் ஆஃப் த மெயின் கான்செப்ட்ஸ் இன் சி. டைனமிக் மெமரி அலோகேஷன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா மெமரி அலோகேஷன் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது செட் ஆஃப் மெமரி வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், வேரி பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணணும். அப்படிங்கிறப்ப டைனமிக் மெமரி அலோகேஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் அலோகேட்ஸ் எ சிங்கிள் லார்ஜ் பிளாக் ஆஃப் மெமரி வித் ஸ்பெசிஃபைடு சைஸ். ஒரு ஸ்பெசிஃபைடு சைஸில் வந்து சேஞ்ச் பண்ணனா எம்எல்ஆக் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இட் ரிட்டர்ன்ஸ் பாயிண்டர் டைப் வாய்டு விச் கேஸ்டு டு பாயிண்டர் ஆஃப் எனி ஃபார்ம். ஸோ இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா இதோட டைப் வாய்டு. அதே மாதிரி பாயிண்ட்டை வந்து எந்த டைப்பாக இருந்தாலும் பாயிண்டருக்கு வந்து கேஸ்ட் பண்ணி நம்ம எந்த ஃபார்மில் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாயிண்டராக வந்து
பாயிண்டர்லேருந்து எந்த ஃபார்முக்கு வேணால் கேஷ் பண்ணி நம்ம வந்து அவுட்புட் வந்து கொண்டு வந்துடலாம். இதுதான் எம்எல்ஆக்கோட ஃபீச்சர். அண்ட் சிஎல்ஆக்கு வந்து கண்டினியூஸ் மெமரி அலோகேஷன். இது டைனமிக்கலி மெமரி அலோகேஷன் தான், பட் இட்ஸ் allocate the specified blocks of memory and block has a default value 0. ஸோ each block வந்து default value வந்து 0 இருக்கும். ஸோ realloc வந்து அடுத்த டைப் என்னென்னா method used to reallocate the previously allocated memory. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எம்எல்ஆக் மெத்தட்லையும் சிஎல்ஆக் மெத்தட்லையும் ஒரு மெமரி அலோகேட் பண்ணாங்கன்னா அதை வந்து ரீஅலோகேட் பண்ணணும். அப்படிங்கிறப்போ ரியலாக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து எம்எல்ஆக்கில் வந்து ஒரு மெமரி வந்து யூஸ் பண்ணுறாங்க, அந்த மெமரி வந்து பத்தலை, ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணுறணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் வந்து ரியலாக் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரீ அப்படிங்கிறது வந்து அடுத்த செட் ஆஃப் மெத்தட். அதை வந்து டைனாமிக்கலி டீஅலோகேட்ஸ் த மெமரி. அதாவது எம்எல்ஆக் அண்ட் சிஎல்ஆக் மெமரியில் வந்து ஸ்டோரான மெமரியை வந்து நம்ம வந்து ஃப்ரீ வந்து பண்ண முடியாது பை இட்ஸ் ஓன். அதுவாகவே வந்து ஃப்ரீ பண்ண முடியாது. இப்போ வந்து யூஸ் பண்ணிவிட்டு அந்த மெமரி வந்து யூஸ் ஆகாது அப்படிங்கிறப்ப வந்து நம்ம ஃப்ரீ யூஸ் பண்ணி தான் அதை வந்து டீஅலோகேட் வந்து பண்ண முடியும் மெமரியை. ஸோ we have to use free to reduce the wastage of memory. நெக்ஸ்ட்டு வந்து சார்ட்டிங் அல்காரிதம். சார்ட்டிங் அப்படின்னா ஒரு அரேயில் வந்து ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து ரெக்வயர்டு சைஸ் அண்ட் ரெக்வயர்டு ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம வந்து சார்ட்டிங் அல்காரிதம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு அரேயில் வந்து நிறைய நம்பர்ஸ் இருக்குது. ஸோ 3, 2, 4 அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்க்கணுன்னா இட் ஷுட் பி இன் சார்ட்டட் ஆர்டர். ஸோ அந்த சார்ட்டட் ஆர்டர் கொண்டு வரதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற அல்காரிதம் வந்து சார்ட்டிங் அல்காரிதம். இது வந்து ஒரு மெயின் கான்செப்ட்ஸ் எப்படிலாம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ தேர் ஆர் த்ரீ டைப்ஸ் ஆஃப் சார்ட்டிங் வந்து மெயின் பேசிக்காக வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது. ஸோ அதில் வந்து பபுள் சார்ட்டிங், இன்சர்ஷன் சார்ட்டிங் அண்டு செலெக்ஷன் சார்ட்டிங். இதை வந்து பபுள் சார்ட்டிங்கிறது வந்து என்னென்னா இப்போ பபுள் சார்ட்டில் வந்து எப்படி அல்காரிதம் வந்து யூஸ் பண்ணி சார்ட் பண்ணுறாங்கன்னா, இப்போ 5 எலமெண்ட்ஸ் இருக்குன்னா ஸோ ஃபர்ஸ்ட்டு 2 வந்து கம்பேர் ஆகி அதில் வந்து எது வந்து சின்னதுன்னு பார்க்கும். ஸோ இதில் வந்து -2 45 அப்படின்னா -2 சின்னது தான், ஸோ ஸ்வாப் ஆகாது. ஸோ இட் கோஸ் டு நெக்ஸ்ட் 2 எலமெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து 0 45ல் வந்து 0 தான் சின்னது, ஸோ ஸ்வாப் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 45 to 11, ஸோ 11 தான் சின்னது, ஸ்வாப் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு -9, ஸோ -9 வந்து ஸ்வாப் ஆகிடும். இதே மாதிரி இது ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன். இதே மாதிரி எத்தனை எலமெண்ட் இருக்கோ அத்தனை எலமெண்ட்டுக்கும் இப்போ வந்து இந்த சீக்வன்ஸில் வந்து 45 வந்து எல்லா இதுலேயும் கம்பேர் ஆச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சீக்வன்ஸில் வந்து அடுத்த எலமெண்ட் வந்து கம்பேர் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து அடுத்த எலமெண்ட் வந்து கம்பேர் ஆகும். இந்த மாதிரி ஒரு சீக்வென்ஷியலாக வந்து எல்லா எலமெண்ட்டும் வந்து கம்பேர் ஆகி அட் த லாஸ்ட் ஃபைனல் வந்து ஃபுல்லி சார்ட்டட் அரேவாக வர்றது தான் வந்து பபுள் சார்ட் அல்காரிதம். பபுள் சார்ட் அல்காரிதம் வந்து நம்ம எப்படி கோடிங்கில் பார்க்குறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் தட் நம்ம வந்து இதை கிளியர் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி இதையும் கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு இன்ட் அரே வந்து நம்ம ஒரு ரேண்டம் அரே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை தான் நம்ம வந்து சார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவல் டு 3, 9, 1, 4, 0 அப்படின்னு கொடுத்துறேன். ஸோ இதை வந்து நம்ம சார்ட் பண்ணோம். ஸோ ஃபார் int I equal to 0, I less than 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது, அதனால் 5 யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ I ++. ஸோ அடுத்த எலிமெண்ட்டு ஸோ 1 by 1 கம்பேர் பண்ணுறதுக்காக நம்ம அடுத்த இன்னொரு ஃபார் லூப் யூஸ் பண்ணணும். ஸோ j equal to 0, j less than 5. இது வந்து நம்ம 0லேருந்து போகக்கூடாது. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் எலமெண்ட்டுங்கனால I+1. ஸோ ஐங்கிறது வந்து 0th பொசிஷனில் இருந்ததுன்னா நம்ம வந்து அதோட நெக்ஸ்ட் எலமெண்ட்டோட கம்பேர் பண்ணுறோம். ஸோ j++.
இஃப் இது வந்து ஒரு ஒரு டெம்பரரி எலமெண்ட் வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம் வந்து 0. இஃப் a of I வந்து greater than a of j, அதாவது முதல் எலமெண்ட் வந்து ரெண்டாவது எலமெண்ட்டோட அதிகமாக இருந்ததுன்னா நம்ம ஸ்வாப் பண்ணணும். ஸோ வந்து அப்போ வந்து டெம்பில் வந்து முதல் ஒரு எலமெண்ட் வச்சுக்கலாம். ஸோ a of I நான் வந்து டெம்பில் வச்சுருக்கேன். அடுத்தது a of Iங்கிற பொசிஷனில் வந்து a of j வந்து போட்டுறேன். நெக்ஸ்ட்டு a of jல வந்து டெம்போட வேல்யூ, டெம்பில் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து a of Iயோட வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோம் ஈக்குவல் டு டெம்ப். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி ஷார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து ரிசல்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து 1 by 1 வந்து printf of a of %d கோட்ஸ்குள்ளார %d நியூ லைன் கேரக்டர் யூஸ் பண்ணலாம் காமா a of I. நம்ம இப்போ இதை ரன் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ வந்து அவுட்புட் வந்து சார்ட்டட் ஆர்டரில் வந்து கரெக்டாக வந்திருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா 2 for loops யூஸ் பண்ணி இஃப் a அப்படிங்கிறது வந்து ஐங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் வேரியபிள் போயிடும், j வந்து செகண்ட் வேரியபிளில் வந்து கம்பேர் பண்ணோம். ஸோ இப்போ வந்து 3 வந்து 9 பெருசாக இருக்கான்னு செக் பண்ணுறோம், இல்லை. ஸோ இப்போ 9 வந்து 1 பெருசாக இருக்குது அப்படிங்கன்னா இப்போ வந்து நம்ம ஸ்வாப் பண்ணோம் பை யூஸிங் டெம்பரரி வேரியபிள் tmp. இந்த எலமெண்ட்டை தூக்கி இதில் போடுறோம். அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் 9 and 1 வச்சுக்கோங்க. இப்போ 9 வந்து 9 இஸ் கிரேட்டர் தேன் 1. ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளார போகும். ஸோ நம்ம வந்து ஸ்வாப் பண்ணோம். ஸோ இப்போ வந்து 9ஓட வேல்யூ வந்து டெம்பில் போயிடும். அதுக்கப்புறம் a of jல வந்து 1 இருக்குது. ஸோ 1ஓட வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனில் வந்துடும் a of Iல. அதுக்கப்புறம் 9ஓட வேல்யூ வந்து a of jல போயிடும். ஸோ ஸ்வாப் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பபுள் சார்ட் அல்காரிதம். சிமிலர் வே இன்னொரு அல்காரிதம் டைப் என்னென்னா, இதோட டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நம்ம அடுத்தது வந்து இன்சர்ஷன் சார்ட்டிங் அல்காரிதம். இன்சர்ஷன் சார்ட்டிங்க்கும் பபுள் சார்ட்டிங்க்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. இன்சர்ஷன் சார்ட்டிங்னா என்ன நடக்கும்னா, ஃபர்ஸ்ட்டு 2 எலமெண்ட் ஆல்ரெடி ஸ்வாப் ஆகிருக்கு அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்து ஸ்வாப் ஆகிருக்குங்கிற ஒரு ப்ரிஷனோட மிச்ச எலமெண்ட்லாம் ஸ்வாப் ஆகிட்டு அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ அதுதான் வந்து இன்சர்ஷன் சார்ட்டிங். பபுள் சார்ட்டிங்கும் அதே மாதிரி தான், சிமிலர் தான். பட்டு ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து ஆல்ரெடி ஷார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத வந்து வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் ஷார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஷார்ட் பண்ணும். ஸோ அதுதான் வந்து பபுள் சார்ட் அண்ட் இன்சர்ஷன் சார்ட். செலெக்ஷன் சார்ட் வந்து அடுத்த மெயின் சார்ட்டிங் அல்காரிதம். இதில் வந்து என்னென்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து எது சின்ன எலமெண்ட்னு பார்க்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஒரு அரேன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து இந்த அரேயில் வந்து 8 தான் ஸ்மாலஸ்ட்டு. ஸோ 8 தூக்கி ஃபர்ஸ்ட் இதில் போட்டுரும். அடுத்தது மிச்சதெல்லாம் வந்து எதில் ஸ்மாலஸ்ட் அப்படின்னு பார்க்கும். ஸோ இதில் வந்து 23. ஸோ 23 தான் ஸ்மாலஸ்ட். அதை தூக்கி செகண்டு ஸ்மாலஸ்ட் இண்டெக்ஸில் போட்டுரும். ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸாக வந்து ஸ்வாப் பண்ணி ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்லேருந்து லார்ஜஸ்ட் எலமெண்ட்டுக்கு வந்து ஸ்வாப் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து செலெக்ஷன் சார்ட்டிங் வந்து எக்ஸாம்பிள். இதில் வந்து நம்ம எப்படி கோடிங்கில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ முன்னாடி இருந்த மாதிரி சேம் பபுள் சார்ட் அல்காரிதம்லேயே லைக் ஸ்மால் மாடிஃபிகேஷன்ஸ் தான் இப்போ அந்த செலெக்ஷன் சார்ட்டிங்கில். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு மினிமம் எந்த வேல்யூ அப்படிங்கிறதுக்காக கண்டுபிடிக்கணும். ஸோ மின் வேல்யூ ஈக்குவல் டு, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியலாக வந்து I வந்து மின் வேல்யூன்னு வந்து அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இஃப் a ஆஃப் மின் வேல்யூ வந்து
greater than a of jவாக இருந்ததுன்னா, ஸோ செகண்ட் வேல்யூவோட இப்போ மின் வேல்யூவோட ஜே வந்து கம்மியாக இருந்ததுன்னா நம்ம வந்து மின் வேல்யூ வந்து ஜே பண்ணிக்கலாம், ஈக்குவல் டு ஜே. அதே மாதிரி ஏ ஆஃப் மின் வேல்யூ இந்த இண்டெக்ஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மின் வேல்யூ ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஜே. நெக்ஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு வந்து மின் வேல்யூ கிடச்சிரும். ஸோ இப்போ வந்து மின் வேல்யூ பேஸ் பண்ணி நம்ம ஸ்வாப் பண்ணணுமா ஸ்வாப் பண்ண வேணாமா அப்படிங்கிறத வந்து இதில் இந்த லாஜிக்கில் வந்து நம்ம ஜேயை தூக்கிட்டு நம்ம இங்கே இண்டெக்ஸ் கண்டுபிடிச்சா போதும், ஸ்வாப்பிங் வந்து நம்ம இங்கே பண்ணிக்கலாம். ஸோ வந்து கட் பண்ணி இங்கே பண்ணுறேன். அதாவது இப்போ மின் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து ஸ்டார்டிங் வேல்யூவாக இல்லாதப்போ ஐயோட வேல்யூவாக இல்லைன்னா நம்ம ஸ்வாப் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம டெம்ப் வச்சு, ஸோ டெம்ப் ஆஃப் மின் வேல்யூ வந்து அப்புறம் ஏ ஆஃப் ஜே வந்து மின் வேல்யூ ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஐ ஈக்குவல் டு டெம்ப். ஸோ இங்கே வந்து நம்ம சார்ட்டிங் பண்ணிட்டோம். ஸோ இங்கே நம்ம என்ன ஆக்சுவலாக பண்ணியிருக்கோன்னா ஜஸ்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு எந்த வேல்யூ வந்து மினிமம் வேல்யூ அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ 2 ஃபார் லூப்பில் வந்து இனிஷியல் வேல்யூ வந்து மின் வேல்யூன்னு ஃபர்ஸ்ட் அஸ்யூம் பண்ணிவிட்டு மின் வேல்யூலேருந்து இப்போ ஜே வேல்யூ அடுத்த வேல்யூ வந்து கம்பேர் பண்ணுறோம். அது வந்து அடுத்த நெக்ஸ்ட் வேல்யூ வந்து கம்மியாக இருந்ததுன்னா நம்ம ஸ்வாப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ வந்து மின் வந்து ஜேன்னு வச்சுருக்கோம். ஸோ இந்த மின் வேல்யூ வந்து ஐயா இல்லைங்கிறப்ப நம்ம வந்து ஸ்வாப் பண்ணுறோம். ஸோ மின் வேல்யூ வந்து ஜேவாக இருக்குது. ஸோ நம்ம ஸ்வாப்பிங் அல்காரிதம்குள்ளார போய் நம்ம ஸ்வாப் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி ஐட்ரேஷன் வந்து அன்டில் த லாஸ்ட் எலமெண்ட்டை வந்து இது வந்து ஸ்வாப் பண்ணிடும். ஸோ சிமிலர் வே தான் இங்கே வந்து நம்ம பேஸ்ட் ஆன் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து சார்ட் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் அ செலெக்ஷன் சார்ட் எக்ஸாம்பிள். ஸோ எக்ஸாம்பிள் ரன் பண்ணோம். ஸோ நம்ம அதாவது இந்த ஃபார் லூப் வெளியே இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த ஃபார் லூப் வந்து மெயின்குள்ளார போட்டு நம்ம ரன் பண்ணால் கரெக்டாக அவுட்புட் வந்துடும். செலெக்ஷன் சார்ட்டிங் வழியாக நம்ம வந்து கரெக்டாக சார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஜஸ்ட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம மினிமம் வேல்யூ இண்டெக்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ சிமிலர் வே நம்ம வந்து எப்படி பபுள் சார்ட்டில் வந்து சார்ட் டைரெக்டாக வந்து யூஸிங் டெம்ப் வேரியபிள் சார்ட் பண்ணுவோம், இங்கே வந்து பை செக்கிங் மின் வேல்யூ வந்து அடுத்த வேல்யூவோட கம்மியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதை வந்து ஜேவாக வந்து மாற்றிட்டோம். இப்போ வந்து மின் வேல்யூ வந்து இனிஷியலாக வந்து ஐன்னு வச்சுருந்தோம். அப்போ வந்து ஜேன்னு சேஞ்ச் ஆச்சுன்னா நம்ம இங்கே சார்ட் பண்ணுறோம், இல்லைனா வந்து சார்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இதுதான் வந்து செலெக்ஷன் சார்ட் அல்காரிதம். ஸோ ஹோப் யூ லைக் திஸ் சீரீஸ். இந்த சீரீஸ் அவ்வளோதான். ஸோ ப்ளீஸ் டூ ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கிவ் இட் அ தம்ஸ் அப். நம்ம வீடியோஸில் வந்து நம்ம சேனலில் நிறையா ப்ரோக்ராமிங் அண்ட் கோடிங் வீடியோஸ் போட போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.